السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த அந்த கடைசியா வந்து நோட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டீங்க உண்டு அந்த ஃபைல் கிடைச்சா எல்லாத்துக்கும் நோட்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டீங்க அந்த மிஸ் ஆகின நோட்ஸ். அடுத்த வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து கதகனா லெட்டர்ஸ் போட்டு படல, நான் பிரிண்ட் பண்றதுக்கு லெட்டர்ஸ் போட்டு படல. இந்த எத்தனாவது வீக்ல எத்தனாவது சீசன் அப்படி சொல்லலுமா? சில அப்லோட் ஆகுதுல, அதெல்லாம் கன்ஃபியூஸா இருக்கு. இல்ல அது வந்து இந்த கடைசி படிச்ச பாடம் தானே, கடைசி படிச்ச பாடத்துல இதுக்கு முந்தி படிச்ச கொஞ்சம் மிஸ் ஆகின்னு சொல்றதுல இருந்து கடைசி மொத்தமா எல்லாம் போட்டிக்கல. நீங்க அந்த சிஸ்டத்துல போயிட்டு தான் பார்க்கணும். அந்த வீக் அதை ஆர்டர் படி போட்டு அதை ஆர்டர் படி தான் அப்படியே ஈக்கும். பாடம் இல்லை அப்படி சொல்றதுக்கு இத்தனை வீக்ல எப்படின்னு சொல்லி கடைசியா நடந்த வகுப்புல அந்த நோட்ஸ் வந்து அதில் போட்டுப்பட்டிக்கும். ஷாக்கிர் பாத்தீங்கன்னா நோட்ஸ் ஈஞ்சா மிஸ் பாடுபடல சார். லாஸ்டா நான் மெசேஜ் பண்ண பிறகு திரும்ப அப்ப அன்றைக்கு லாஸ்டா பிரிண்ட் அவுட் எடுக்கல, அது ஈக்கல்ல. திரும்ப எனக்கு பார்க்க கிடைக்கல, இப்பதான் பார்க்கணும். கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் கொஞ்சம். அவன் பாருங்க, பார்த்துட்டு ஏதாவதுன்னு சொன்னா அதான் நோட்ஸை வந்து மர திருப்பி அனுப்பிவிட்டேன். நீங்க சொன்னது பூரா வந்து மர திருப்பி அனுப்பிவிட்டேன் சேருக்கு, ரைட் சேருக்கு. அப்ப அதுல வந்து உங்களுக்கு ஈக்கு மேல சரியா, அதில் ஈக்கும். அப்படி ஏதாவது மிஸ் ஆகிடும் சரி, அந்த லெட்டர்ஸ் பாதி போட்டு படல, எனக்கு மறந்துட்டு. கொஞ்சம் யாதுபடுத்துங்க இன்றைக்கு போட்டு விட்றதுக்கு, சரிதானே? ஓகே சரி, ஓகே. இந்த என்ன செய்வோம், இந்த மத்தாக்கள் வாரா என்ன மாதிரி கொஞ்சம் 4 பேர் தான் இருக்கேன். சரி, ஓகே. அந்த கடைசியா படிச்ச பாடத்தை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நான் அந்த இது பார்க்குறோன்னு சொன்னோம். வேணா இன்றைக்கு அந்த கஞ்சி பகுதி பார்க்குறோன்னு சொல்லி சொன்னோம். மற்ற சொற்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா? சொற்கள் பாதி நான் கடைசியை பார்த்து வந்து அந்த இட்சுமோ டைட்டை தைஜோபு ஈதஸ் அதான் பார்த்தோம். கசக்கு அதுதான் ட்ரெயின் வகையில் தானே பார்த்தேன். கராமதி படிச்சோம் சார். கடைசி பகுதி அதான் என்கரா மதே, அந்த மதே அந்த வாய்ப்பாடும் லாஸ்ட்டுக்கு அதுல சின்ன அந்த இது ஒன்று மாதிரி டோக்கியோ மதே அந்த இது ஒன்று மாதிரி நீங்க சும்மா போட்டீங்க ரீட் பண்ணோம் சார். அதையும் அப்லோட் பண்ணிடல சார். இது கராமதியா? கராமதி அப்டேட் பண்ணிக்கிறேன். அந்த லாஸ்ட் உள்ளது மிஸ் ஆகினதை வந்து திரும்ப அப்டேட் பண்ணிடல. லாஸ்டா வந்த மாதிரி தான் இருக்குது. லாஸ்டா வந்தாண்டா ஃபெஸ்ட்லேருந்து ஈக்கும் அது பாருங்க. வந்து ஃபெஸ்ட்லேருந்து நான் வர திருப்பி கொடுத்தேன், நான் சேர்த்து சொல்லி வர திருப்பி சொன்ன போட சொல்லி. ஆனால் சார் வந்து இன்னைக்கு உம்ரா லைக்கிறேன். இப்போ இன்னைக்கு உம்ரா லைக்கிறேன் தெரிஞ்சா, இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இதாயிக்கும். அப்ப இன்ஷா அல்லா கொஞ்சம் கன்ஃபார்ம் பார்த்துட்டு சொல்லுங்க வந்துச்சா இல்லையான்னு சொல்லி. அந்த அந்த ஃபைல் வந்து வாட்ஸ்அப்ல செக் பண்ணி பார்த்தேன் சார், அது ஈக்கல. அதுல அந்த ஃபைல் அந்த லாஸ்டா போட்டது அந்த அப்டேட் மட்டும்தான் காட்டுது. நான் அன்றைக்கு பார்த்துட்டு நைட்டாக காட்டி பார்த்துட்டு தான் அடுத்த புதன்கிழமை கிளாஸுக்கு முதல்ல லாஸ்டா நான் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்தேன். சரி, அப்ப இன்னைக்கு கிளாஸ் முடிச்சல நான் அந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிட்டேன் அந்த நோட்ஸ். இன்னைக்கு ஓகே மிஸ் ஆகினதை வந்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிட்டேன். மிஸ் ஆகினது அந்த லெட்டர்ஸ் சார் இன்னைக்கு இல்லை தானே, நோட்ஸ் நான் அனுப்பிவிட்டேன். நான் புறவு மற்ற விஷயங்களை பார்ப்போம் இன்ஷால்லா. சரி, அந்த சிஸ்டத்தில் அதை ஒழுங்கா அந்த அந்த வீக்கு வந்து அந்த வீடியோ வீக்கை கொஞ்சம் சொல்லுங்க. அந்த சரியா இந்த சாக்கி ரெண்டைக்கு போட்டிங்க தானே, அதோட வீக்கு வந்து எத்தனாவது வீக்குன்னு சொல்லி அதை போட்டிக்குமே. இப்போ வீக் வந்து எத்தனைன்னு சொல்லி போட்டு அந்த பார்ட் 1, 2ன்னு சொல்லி போட்டிக்குமா. அப்போ அதை எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னு சொன்னால் சரியா அந்த இதுக்கு வந்து எனக்கு அதில் அப்டேட் பண்ணி விட்டுறேன். சரிதானே? ஓகே சார். சரி, ஓகே. அப்ப நாங்க வந்து அந்த ஒக்கிரு அதெல்லாம் முடிச்சோம். வேணா இதுல நான் சின்ன ஒரு இது வந்து என்னன்னா, 108 காட்டுது.
சரி, எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? இப்போ ஆரம்பிப்போம். 4 பேர் தான் கஞ்சி இன்றைக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோம். ஓ ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். பிரச்சனை இல்லையா? வெயிட் பண்ண தேவையில்லையா? ஸ்டார்ட் பண்ணுவோமே. இப்போ இங்க 8:50 ஆகுது. அப்போ அவளுக்கு அவங்க நேரமாக. ஓ சரி, ஓகே. அப்போ இன்றைக்கு வந்து அந்த கொஞ்சம் இந்த இப்படி கேள்விப்பட்டேன். ஜப்பான்ல வந்து இப்போ இந்த இங்கே 6:30ன்னு சொல்றது வந்து அங்கே 10 அங்கே தாண்டி ஏன்னா ஓ சார் 10. அப்போ அதை சுற்றி நான் வந்து அந்த நேரத்துக்கு முடிச்சுக்கொள்ள நல்ல என்ன சொன்னால் இந்த மற்ற இதுகளை மீக்குமே நான் வேலைகள். வேலைக்கு மார்னிங் ஏர்லியா போறேன். ஓ அதால அந்த 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 டைம் விஷயத்தை கொஞ்சம் கேள்விப்பட்டேன் கஷ்டம். நான். அந்த விஷயத்தை பாப்போம். ஓகே. அடுத்த நான் பார்க்குறேன் வந்து அந்த இது முடிச்சோம் மெக்சிகோ அப்படின்னு சொல்றதுனா ஈதெஸ் வக்கரிமஸ்தா ஜாமதா அஷ்தா அதான். சரி, கொஞ்சம் பார்ப்போம். சரி, ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் வழங்குதா? ஓ எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் விளங்க வழங்குதா? சார். விளங்க சரி, சார். இது நாங்க லாஸ்டா படிச்சோம் வந்து அந்த தென்ஷா தொமதாச்சி கரே கனோஜா அந்த இதான் படிச்சோம் சார். இல்லை அந்த பக்க ஆரம்பத்தை கொஞ்சம் சொன்னாலே. என் என் கரா என் மதே அப்படி என் இச்சி கரா என் நீ மதே அப்படி N1 கரா என் N1 கரா N2 மது அதுதானே. அதில் ஃபுல்லாக முடிச்சோம் அப்படித்தானே. அந்த அந்த அதுல ஃபுல்லா முடிச்சோம். தஞ்சோபி இட்ஸு அதானே. அந்த அந்த இது முடிச்ச மாதிரி தானே அதுக்கு தென்ஷா சார் அதுல கீஃபோ. தென்ஷா தஞ்சோபி இட்ஸ் அத ஃபுல்லா முடிச்சோம். அதுல கீழே சின்ன அஷ்டா டோக்கியோயே டோக்கியோயே இக்கிமாஸ் அந்த இது அதுல ஒரு சின்ன நீங்க இது ஒன்று மாதிரி தந்தீங்க உரையாடல் ஒன்று மாதிரி. இது அதான் அந்த அதில் அந்த அது அது அந்த தபே மாஸ் நோவி மாஸ் சுயி மாஸ் அதான் முடிச்சோம் இல்லையே. சொல் சொற்கள் தபே மாஸ் அது ஒன்றும் வரல சார். சுயி மாஸ் கிக்கி மாஸ் அப்படி வரலையா? தொரிமாஸ்ன்னு சொல்லி சஷிமோ தொரிமாஸ்ன்னு சொல்லி வரலையா? இல்ல அப்படி ஒன்றும் படிக்கல. அப்ப நாளைக்கு வந்து அந்த உரையாடலோட முடிஞ்சு போல நினைக்கிறேன். இந்த உரையாடலோட முடிஞ்சு. சரி, ஓகே. நாங்க சோதெஸ்கா டோமோன்னு சொல்லிட்டு முடியறதோட முடிஞ்சு 45. 55 45 நாளைக்கு தாண்டி அது உரையாடல் வந்து காட்டுது வந்து 55 சொல்லி காட்டுது. சரி, ஓகே. நான் அந்த பாதையை பார்ப்போம். சரி, அதை கிளியர் பண்ணிக்கொள்ளணும். என்ன சொன்னா அது நோட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுன்னு சொன்னீங்க. நான் கொடுத்தீங்கன்னு அந்த திருப்பியும் கொடுத்து அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கொள்ளும். சரியா? இன்றைக்கி அந்த நோட்ஸ் நான் போட்டு விட்றேன் வாட்ஸ்அப்பில். யாதுப்படுத்துங்க. உடனே வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன். அந்த சிஸ்டத்துலேயும் வந்து எங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கொள்கிறேன். நல்ல சரி, ஓகே. அப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஏற்கனவே சொன்னோம் வந்து கஞ்சி பாதையை வந்து நான் இன்றைக்கி ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொன்னோம். அப்படிதானே? கஞ்சி பாதை முக்கியமான ஒரு பகுதி இல்லைங்களா? அப்போ இதில் வந்து நீங்கள் அடிப்படையாக வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் விளங்கி கொள்வது மேற்கொண்டு வந்து அந்த அந்த பகுதியை வந்து அழகா தெளிவாக விளங்குறது, அடுத்து வாசிக்கிறது. அது பொதுவாக வந்து இப்போ ஜப்பானீஸில் நியூஸ் பேப்பரோ இல்லாட்டி ஆர்டிக்கலோ இல்லாட்டி ஒஃபீஷியலாக இந்த டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் பொதுவாக வந்து கஞ்சி பார்த்திப்பீங்க. அப்படிதானே? இப்போ கஞ்சி வந்து அந்த இது வந்து முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது இதில் விளைஞ்சா. இதில் பொதுவாக வந்து ஜப்பான் மொழியில் வந்து கூடுதல் அங்கம் வகிக்குது. ஆனால் சில ஆட்கள் வந்து அதில் அணுகிற விதம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்ன ஆட்களுக்கு அது ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துது. விளைஞ்சா அந்த ஜப்பான் மொழியா இல்லாட்டி அந்த ஜப்பான் மொழி அந்த கஞ்சி அணுகிற விதத்தில் வந்து அந்த மொழியை வந்து ஆட்கள் விரும்புறதும் வெறுக்கிற விஷயத்தையும் நான் வந்து கொஞ்சம் காலமாக அவதானிச்சுட்டு வரேன். இப்போ அடுத்த வந்து இப்போ கடைசியாக இப்போ நான் கிளாஸ் வச்சதுல வந்து இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி பேசினார். கிளாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார். அப்போ அவர் வந்து நிறைய கிளாஸில் மிஸ் பண்ணினேன். ஒருத்தர் மிஸ் பண்ணி. ஆனால் அவர் வந்து அந்த படித்ததில் இப்போ சென்றது வந்து கஞ்சி எனக்கு பர்ஃபெக்ட் சார். கஞ்சியில் வந்து ஃபுல் எனக்கு இது இருக்குது. நான் பேப்பரை செஞ்சு பார்த்தேன். லேசாகிடுச்சு அது. ஆனால் மற்ற பாதி நான் கொஞ்சம் படிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இது நிறைய பேர்ட்டையும் நான் கேட்டுட்டேன் நான். இப்போ இன்னும் நிறைய பேர் மற்ற வகுப்புலேருந்து படிக்கிறதா கஞ்சி கஷ்டம்னுவாங்க. இங்கே வந்து கஞ்சி லேசின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் வந்து அந்த நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வரணும்னா அது தொடர்ந்து இந்த அணுகிற விதத்தில் வந்து ஒரு இது வந்து இல்லைங்களா?
அப்ப நீங்க இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கவனமா பார்க்க பாருங்க. இதை நான் விளங்கப்படுத்துறத. அப்ப வந்து உண்மைக்கு பொதுவா கடைசி வரை காட்டிப்பேன். நீங்க N1 வரை காட்டிப்பேன். N5 படிச்சது போல நான் இது கூட சந்திக்கிறோம் இல்லையோ தெரியா. விளைஞ்சா சிலத்துக்கு வந்து உங்களுக்கு N5 படிச்சு முடிச்சு வந்து செல்ஃபா படிக்கலாம். வேற இதுகள் சந்தர்ப்பங்கள் அப்படி நிறைய இதுகள் இருக்கு. அப்ப அதனால வந்து இதை வந்து நல்லா படிச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வந்து செல்ஃப் ஸ்டடி கூட உங்களுக்கு செய்யலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. செல்ஃப் ஸ்டடி செய்கிற ஆட்களுக்கு விளையாட்டு வேலை வெட்டின்னு சொல்லி இப்படி வரலாம். காலத்துக்கு தள்ளி போடலாம். அதை சுற்றி வந்து இதை கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா புறவு உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து வரும், வெறுப்பு வராமல். சரிதானே? அப்போ பொதுவாக வந்து நான் வந்து கஞ்சின்னு சொல்ல வந்து அந்த நோம்பில் குடிக்கிற கஞ்சியோ இல்லாட்டி வேற இந்த விளைஞ்சா கஞ்சி முட்டி அந்த விஷயம் ஒன்றும் இல்லை. கஞ்சி வந்து நாங்கள் ஜப்பனீஸ் மொழியில் பேசுறது வந்து இப்போ நாங்கள் பின்னால பேசுவோம் என்ன விஷயம் சொல்லி. இது வந்து பொதுவாக கஞ்சின்னு சொல்றது வந்து சீனா மொழியிலிருந்து எடுத்த எழுத்துக்கள். இது வந்து உண்மைக்குமே அடிப்படையில் வந்து அடிப்படை ஜப்பான் எழுத்துக்கள் இல்லை. கஞ்சின்னு சொல்றது வந்து சீனா மொழியிலிருந்து எடுத்தது தான் என்ன செய்யுது, எடுத்த எழுத்துக்கள் தான் இது. அப்போ இது வந்து உண்மைக்குமே எப்படின்னு சொன்னால் வந்து ஓவியம் மாதிரி. இது வந்து உண்மைக்குமே மனசுல நல்லா பதிச்சுக்கோங்க. வந்து கஞ்சின்னு சொல்றது வந்து ஓவியம் மாதிரி. சீன மொழியில் இருக்கிற வந்து ஓவியம் போன்ற என்ன எழுத்துக்கள் தான் இந்த கஞ்சி. இப்போ இந்த வரை விலக்கணம் வந்து உதாரணத்துக்கு நீங்க கூகுள்ல அடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் அடிச்சு பார்த்தேன் தெரியுமா அது ஈக்கான்னு சொல்லி. அதுல வந்து தமிழ்ல போட்டில்லை. தமிழ்ல வந்து கஞ்சிக்கு போட்டில்லை. ஒரே ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் வந்து அதை கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிக்கு. சரி, கஞ்சிக்குரிய வரை விலக்கணத்தை கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி வரை விலக்கணம் இல்லை, ஆர்டிக்கல் வந்து ஃபுல்லா இங்கிலீஷ்ல இதுல உள்ளதை போட்டிக்கு. அப்ப இங்கிலீஷ்ல ஒரு வரைவிலக்கணம் போட்டிச்சு. நான் அது இல்லாம வந்து நானே ஒரு வரைவிலக்கணம் வந்து உங்களுக்கு தந்திக்கிறேன். என் அனுபவத்துல பார்த்த அந்த விஷயத்தை வச்சு நான் தமிழ்ல ஒரு வரைவிலக்கணம் எடுத்து தந்திக்கிறேன். அதை நான் பின்னாடி நான் பார்ப்போம். அது வந்து உண்மைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் விளங்கும் அது. சரி, ஓகே. அப்ப அதை வந்து உங்களுக்கு நல்லா பாவிக்கலாம். வேற வேண்டிய இடத்துக்கு பாவிக்கலாம். அடுத்து லேசா விளங்கி கொள்ளவும் மேலும். சரி, இப்போ இதில் வந்து நான் கஞ்சின்னு சொல்றது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்போ இது எழுத்து வந்து என்னத்த சீன எழுத்து அடிப்படை வந்து சீன எழுத்துக்கள். அப்போ நான் சைனாட எழுத்துக்கள் தான் வந்து என்ன இந்த கஞ்சி. சரிதானே? அப்போ நான் அந்த பகுதியை பின்னுக்களை பார்ப்போம். அந்த வரை விலக்கணம் இல்லாட்டி மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நான் பார்ப்போம். அப்போ இதில் வந்து இப்போ பொதுவாக அதுக்கு முன்னுக்கான ஒரு விஷயத்த பார்ப்போம். வந்து நாங்கள் பொதுவாக எங்களோட தமிழ் மொழியில இப்போ நாங்கள் வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து சூரியன் சொன்னாண்டா, சூரியன் சொன்னா வந்து ஒரு மனசுல ஒரு தோற்றம் ஒன்று உருவாகுது. ஒரு மனசுல வந்து சூரியன் சொல்லிக்கிட்ட உங்களுக்கு என்ன செய்யறோம். இப்ப நாங்க சூரியன் சொல்ற இந்த படம், சரி, இதை ஓவியம் வைங்களேன். இது கீர்ன இந்த ஓவியம், சூரியன் சொல்ற இந்த ஓவியம் வந்து அதுக்கு நாங்க என்ன செய்யறோம் வந்து நாங்க சூரியன் சொல்லுவோம். கதிரவன், ஆதவன், ஞாயிறு, பகலவன், தினகரன், பரிதி. இப்ப சில சொற்கள் வந்து இதுல அவங்களுக்கு பரிச்சயம் இல்லாம இருக்கும், பழக்கம் இல்லாம இருக்கும். இது வாசிக்கிறத வச்சு சில நீங்க ஆர்டிக்கல் எல்லாம் வாசிச்சீங்கன்ற தமிழ்ல வந்து இந்த சொற்களை வந்து உங்களுக்கு பரிச்சயம் ஆயிருக்கு, இந்த பரிதி அந்த மாதிரி விஷயம். அப்படி இல்லாட்டி வந்து இது கதிரவன் எல்லாம் எழுதுவாங்க ஆர்டிக்கல்ல வாரது, பேச்சு இதுல வராது, நடைமுறையில பாவிக்கிறல. நினைச்சா அப்ப எழுத்துல நாவல் அந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன செய்யும் இதுகள் வரும். அப்ப இதுல என்ன செல்ல வாருன்னு சொன்னா வந்து உண்மைக்குமே இவ்வளோ இதுவும் சரி, இந்த இவ்வளோ 1 2 3 4 5 6 7 இன்னமீகி சூரியனுக்கு இன்னமீகி. சரி, அப்ப இந்த 7 இது வந்து இந்த படத்துக்கு விளைஞ்சா இந்த படம் இல்லாட்டி ஓவியம் இந்த சித்திரத்துக்கு வந்து என்ன செய்யறோம் நாங்க செல்றோம் விளைஞ்சா. அப்ப இது வந்து எந்த மொழியில் உள்ளது? தமிழ் மொழியில. இப்ப நான் உங்களுக்கு என்ன செல்ல போறேன்னு சொன்னா, இந்த என்ன விஷயம் செல்ல போறேன்னு சொன்னா, அப்ப இந்த தமிழ் மொழியில எங்கள்கிட்ட அப்படி ஒரு விஷயம் ஒன்று ஈக்கி. பொதுவா ஒரு விஷயம் மட்டும் இப்படி பார்க்கல விளைஞ்சா. அந்த மாதிரி தான் அந்த இதையும் அணுகினீங்கடா உங்களுக்கு லேசு. அப்படி இல்லாம அது ஒரு வித்தியாசமான ஒரு இது, கஷ்டமான ஒரு இது, அது வந்து ஆக படிக்கவே இயலா, அது வராது, அப்படி இப்படின்னு சொல்ற வந்து நிறைய பேர் அப்படி நான் வந்து அப்படி சொன்னா என்ன நடக்கும்? நீங்க நெகட்டிவா அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து வேகமா வராது இல்லைங்களா? நீங்களே என்ன செய்றீங்க, ஒரு முட்டுக்கட்டைய ஒரு தடைய போட்டு கொள்றீங்க. சரி, அப்ப இது ஒரு படம். நான் படம்னு சொல்லக்கிட்ட உதாரணத்துக்கு சூரியன் சொல்லக்கிட்ட வந்து உங்களுக்கு மனசுல ஒரு தோன்றுது ஒரு விஷயம் உண்டு. அப்ப நாங்க என்ன இதுக்கு வந்து இவ்வளவு சொல்றோம். சரி, இதுக்கு பிறகு வந்து நான் எப்பயும் நான் விளக்கப்படத்துக்கிட்ட வந்து இப்ப நான் சூரியன் சொன்னேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், இந்த விஷயத்த வந்து மனசுல
நீங்க வைக்கணும். அப்ப இது வந்து நான் ஒவ்வொரு நாளும் இதை சூரியனை இப்படி இப்படி விளக்க பார்க்க மாட்டேன். இன்னைக்கு தான் முதல் நாள் சுட்டி ஒரு அறிமுகம் சுட்டி நான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன்னால அப்ப இதுக்கு பிறகு வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா வந்து இந்த இப்ப நான் அந்த பார்க்குற அந்த விஷயத்த வந்து நல்லா ஆழமா பதிச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு போக லேசாகி சரிதானே. அப்ப அப்ப இது ஓகே சரியா, ஆரம்பத்துல ஓகே. அதே நேரம் வந்து நான் சொல்ல வந்து கரும்பலகை கரும்பலகைன்னு செல்லகிட்ட இப்ப கரும்பலகைன்னு சொல்ல வந்து என்ன பிளாக் போர்டுன்னு சொன்னா முந்தியெல்லாம் வந்து இப்போ ஸ்கூல்ல எல்லாம் வந்து பிளாக் போர்டு தான் பாவிப்பாங்க. இப்பயும் சில இடத்துல பாவிக்கிறாங்க. இப்போ வெளிநாடுகள்ல வந்து பிளாக் போர்டுன்னு சொல்றது ஒன்று இல்லை, ஒயிட் போர்டுக்கு மாறி இப்போ வந்து என்ன இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து இப்போ டெக்னாலஜி வளர்ந்து எல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் தான். ஆசிரியர்மார்கள் வந்து என்ன செய்யணும் சொன்னா அந்த ஒயிட் போர்டோ இல்லாட்டி பிளாக் போர்டோ இல்லை வந்து எல்லாம் லெஃப்ட்ல வந்து என்ன செய்யணும் எல்லாம் வந்து ப்ரெசன்டேஷன் செஞ்சுட்டு தான் போகணும். இப்போ துபாயிலலாம் டீச்சிங் இப்போ அப்ளை பண்ணக்கிட்ட வந்து கட்டாயமான டெக்னாலஜியில வந்து அந்த விஷயங்களை பார்க்குறான் டீச்சிங் அந்த இதில் விளைஞ்சா. அப்போ அப்போ அப்படி ஒரு சைடு ஒன்று ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா வந்து ஒரு உதாரணத்துக்கு தெரிஞ்சுக்கொள்ளதான் வேணும். இப்போ இந்த கரும்பலகைன்னு சொல்லக்கிட்ட வந்து இப்போ ஏற்கனவே படித்த ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் ஆரம்ப கட்டத்துல எல்லாம் படித்த ஸ்கூல் படித்த ஆட்களுக்கெல்லாம் வந்து இப்போ கரும்பலகைன்னு சொன்னா தெரியும் உடனே கரும்பலகைன்னு சொல்ல. ஆனால் வந்து கரும்பலகைன்னு சொன்னா மனசுல ஒரு தோற்றம் உண்டு என்ன செய்யுது உருவாகுது. இப்போ விளைஞ்சா சொல்றது ஒரு தோற்றம் உண்டு. அப்ப இது சொல்லு ஒன்று இல்லாம சொல் கரும்பலகைன்னு சொல்றத ஒன்று இல்லை அது போக இந்த ஒரு ஓவியத்துக்கு இந்த படத்துக்கு ஒரு ஒன்று மனசுல ஈக்கி விளைஞ்ச படம் வந்து மனசுல இடம் பிடிச்சி சரிதானே. இப்ப அதே மாதிரி வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து இது என்னத யாராவது சொல்லுங்க, இது என்னண்டு இது என்ன இது அண்ட்ராய்ட் ஃபோன் சரிதானே, ஹேண்ட்ஃபோன் இல்லாட்டி மொபைல் ஃபோன் சரி. அப்ப கையடக்க தொலைபேசி. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து இப்போ உதாரணம் நான் வந்து கையடக்க தொலைபேசின்னு கிட்ட வந்து உங்களுக்கு மனசுல என்ன செய்யும் தோணும் உங்களுக்கு ஐஃபோன் சாம்சங் என்ன அந்த ஹுவாவே அப்படி இப்படியே ஒவ்வொன்று வந்து மனசுல என்ன செய்யும் மனசுல தோன்றும். அப்ப இந்த படங்கள் வந்து என்ன செய்யுது படங்கள் வந்து என்னோட மனசுல இப்படி இடம் பிடிச்சி. இப்போ இதே நேரம் வந்து நான் உங்களுக்கு 3 உதாரணம் தான் தந்திக்கிறேன் சரிதானே. இது 3 உதாரணம் தந்திக்கிறேன். படம் வந்து எங்களோட மனசுல வந்து என்ன செய்யுது இதாகிறதுக்காக வேண்டி அது தந்திக்கிறேன். இப்போ அது இல்லாம வந்து இப்போ நான் சொல்ல வந்து தென்னை மரம் அப்படி சொல்லக்கிட்ட வந்து உங்களுக்கு மனசுல எந்த தோணுதா ஷாக்கிர்? தென்னை மரம்னு சொல்லக்கிட்ட வந்து மனசுல தோணுதா எந்தியாலும்? தென்னை மரம் தோணுது. அப்ப நான் இப்ப எனக்கு தோன்றதை நான் வரைகிறேன். இப்ப சரிதான். இப்ப இது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இது வந்து தென்னை மரம்னு சொல்லுவாங்க அப்படித்தானே, தென்னை மரம்னு சொல்லுவாங்க. இப்ப அதே நேரம் வந்து இப்ப வந்து மேசை அப்படின்னு சொல்லிக்கிட்ட வந்து தோணுதா எந்தியாலும்? மேசன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யும் மனசுல உருவம். இப்ப இதே மாதிரி வந்து கடல், குளம், ஆறு சரியா, மீன் சரியா, சந்திரன், ரோஜா பூ சரியா, இப்படி சொல்லக்கிட்ட என்ன செய்யணும் சொன்னா உங்களுக்கு இப்ப கிணறு அப்படி சொல்லக்கிட்ட வந்து கற்பனைல ஒரு இது ஒன்று தோண்டி 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 போகும். அப்ப தமிழ்ல வந்து என்னன்னு சொன்னா வந்து இப்படி ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு வந்து என்ன செய்யுது ஒரு படங்கள் அப்படித்தானே, ஒவ்வொரு ஓவியம் இந்த இதுகள் வந்து என்ன செய்யுது இப்படி எங்களுக்கு ரெண்டு சைடு ஒன்று வந்து சொற்கள் வார்த்தைகள், அதே நேரம் வந்து படம் வந்து என்ன செய்யுது அப்படி படம் ஈக்கி. சரி, இந்த கஞ்சியை பொறுத்தவரையில இதையும் அதையும் எப்படி எங்களுக்கு இணைக்கணும்னு சொன்னா வந்து இந்த நான் கரும்பலகை சிறந்த வார்த்தைக்கு தானே, கரும்பலகை சிறந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு எங்களுக்கு என் மனசுல இப்படி ஒரு தோற்றம் உண்டு, இப்படி ஒரு தோற்றம் உண்டு. சந்திரன் இந்த சூரியனுக்கு வந்து இப்படி ஒரு தோற்றம் உண்டு. அதாவது தொலைபேசிக்கு வந்து இப்படி ஒரு தோற்றம் உண்டுங்கிற மாதிரி அவன அந்த கஞ்சி வந்து நீங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னா ஒரு தோற்றமா பார்த்தீங்கன்னு சொன்னா விளைஞ்சா, நீங்க ஒரு தோற்றமா அதை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஓவியமா பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அது வந்து உங்களுக்கு லேசாக போகும். விளைஞ்சா சொல்றது ஒவ்வொரு அந்த எழுத்துக்கள் மற்ற விஷயங்கள்ல வந்து என்ன செய்யும் உங்களுக்கு லேசா வரும். உதாரணத்துக்கு பாருங்க, இந்த இதுக்கு வந்து நீங்க இவ்வளவு சென்னாலும் இதுல எது சென்னாலும் நீங்க இது அறிஞ்சு கொள்றீங்க அப்படிதானே. அதே மாதிரி அந்த கஞ்சையும் வந்து என்ன செய்யலாம், கஞ்சி எழுத்தையும் வந்து இந்த இந்த தமிழ் லேக்கனை ஈக்கிற மாதிரி என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிரிச்சு பார்க்கணும். அப்படி இல்லாம நான் இன்றைக்கு வந்து இது இல்லாம நான் ஆரம்பிச்ச என்ன இதாகும்னு சொன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் அனீசி ஆகிக்கும், ஒரு புதுசாகிக்கும், கொஞ்ச நாள் எடுக்கும் அது பழகுறதுக்கு. புதுசா ஒரு விஷயம் உண்டு
இப்படி ஒரு உலகத்துல இப்படி ஒன்று டீகி அப்படின்னு சொல்லி பழகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்ப நீங்க வந்து இதுக்கு பிறகு வந்து யாருக்காலும் விளங்கப்படுத்த டைம்ல இதை சிம்பிளா எனக்கு கஞ்சி விளங்கப்படுத்துங்க, இல்லாட்டி இது எப்படி, இல்லாட்டி நீங்க உங்களுக்கு ஒரு விளக்கம் கொண்டு சொல்ற டைம்ல வந்து என்ன செய்யும், கட்டாயம் வந்து இந்த உதாரணத்தை நீங்க எடுத்தீங்கன்னா சரி சரிதானே. சரி ஓகே. அப்போ வந்து நாங்க அடுத்த இது விஷயத்துக்கு பார்ப்போம். சரி ஓகே. இங்க வந்து பாருங்க வந்து அங்க கீழே எழுதிடுறேன், இதை தான் நான் சொன்னேன் சரியா. கஞ்சி எழுத்து என்பது என்ன? நான் வந்து ஏற்கனவே முந்தியுள்ள வகுப்புகளுக்கு நான் கொடுக்கல, இப்படி கொடுக்கல, நான் டிரெக்டா வந்து அந்த விஷயத்தை விளங்கப்படுத்தி தான் போனேன். மனசுல சரி இப்படி நோட்ஸ் கொடுக்கல. இந்த தடவை தாரை வந்து எதுக்கும் உங்களுக்கும் இதாகிக்கும் சரி சரிதானே. அப்ப கஞ்சி எழுத்து என்பது என்ன வந்து சீன மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஓவியம் போன்ற எழுத்துக்களை கஞ்சி என்போம். இதுல வந்து மெயின் விஷயம் என்னன்னு சொல்லி, சீன மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட எழுத்துக்களை கஞ்சி என்போம். அதை விட வந்து ஓவியம் போன்ற பலந்து இதுல ஓவியம் சொல்ல கிட்ட வந்து ஒரு ஓவியத்துக்கு பொருள் ஒண்டிக்கும் அப்படித்தானே. ஓவியம் சொல்ல கிட்ட என்ன செய்யும், அது வந்து சும்மா வெறுமனே கிறுக்கல் இல்லை விளைஞ்சா, அதுக்கு வந்து பல விளக்கம் சொல்லுவாங்க, பல இதுகள் ஈக்கும். அதே மாதிரிதான் இங்க பாருங்க, பார்க்கக்கிட்டே ஒரு ஓவியம் மாதிரி தான் ஈக்கும். சும்மா அந்த ஒரு வரைஞ்ச மாதிரி தான் என்ன செய்யும், இது ஈக்கும் விளைஞ்சா. அப்ப இப்ப இது தான் வந்து என்ன செய்யறோம் வந்து நாங்க என்ன சொல்றோம், கஞ்சின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு கஞ்சி, இதுக்கு கஞ்சி, இதுக்கு என்ன செய்யறோம், கஞ்சி. அப்போ வந்து அடிப்படையில வந்து இது வந்து சீன எழுத்துக்கள் இது மாதிரி ஓவியம் போன்ற சீன எழுத்துக்கள் தான் வந்து என்ன, சீனாவிலிருந்து எடுக்கப்பட்ட எழுத்துக்களை தான் வந்து கஞ்சின்னு சொல்லுவோம். அப்ப இந்த வரைவு இலக்கணத்தை உங்களுக்கு என்ன செய்யலாம், இப்ப இது எங்கேயும் காப்பி பண்ணப்பட்டது இல்லை இல்லைங்களா. அப்ப அதனால வந்து உங்களுக்கு வேறு யாருக்கான கேட்டாலும் வந்து உங்களுக்கு செல்லோ மேலும் உங்களுக்கு நீங்க இது பண்ணிக்கொள்ளவோ மேலும் சரிதானே. அப்போ உதாரணத்துக்கு வந்து இதுல 3 தந்திக்கு. இப்ப இது வந்து உண்மைக்குமே கொஞ்சம் அட்வான்ஸான இந்த கஞ்சிகள் எனக்கு விருப்பமான கஞ்சின்றதுனால நான் இதை போட்டிடுறது. இப்ப நீங்க இப்ப இதுல ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னா, அந்த கஞ்சி வந்து இப்ப நீங்க படிக்க போறது வந்து அந்த அடிப்படையான கஞ்சி. அப்ப அதாவது வந்து இப்ப உங்களுக்கு இவ்வளோ ஹார்டா இல்லாட்டி கஷ்டமா அப்படி இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துறேன். இப்ப நீங்க படிக்க போற கஞ்சியில வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்க எழுதுகிட்ட வந்து இப்ப நான் மெயினா வந்து பார்ப்போம், நான் கீழே சொல்லுவோம் வந்து மெயினா வந்து இதை எழுதுறதுக்கு வந்து நாங்க ஸ்ட்ரோக்ஸ் சொல்லுவோம். ஸ்ட்ரோக்ஸ் அதாவது வந்து கோடுகள். சரி, அப்ப நான் கீழே உள்ளதை விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு லேசாகும் சரியா. கோடுகளை வந்து நாங்க என்ன செய்வோம், இப்படி எழுதுறதுக்கு கஞ்சி எழுதுறதுக்கு வந்து நாங்க என்ன செய்வோம், கோடுகளை வந்து உபயோகிப்போம், கோடுகளை வந்து பாய்ப்போம். கோடுகள் சொல்லிக்கிட்டு வந்து எப்படி, அது வளைஞ்ச கோடா அமைக்கலாம், நேர் கோடா அமைக்கலாம் சரியா. கோடுகளை இதுக்கு வந்து சரி ஸ்ட்ரோக் சொல்லுவோம், ஸ்ட்ரோக்ஸ். அப்ப இப்போ ஒரு இடத்துல இப்ப நான் ஆரம்பிக்க இந்த இடத்துல வச்சு இப்ப நான் ஏன்னா பேனை எடுக்காம கையை எடுக்காம நான் எழுதினேன்னு சொன்னா எவ்வளவு எழுதினாலும் வந்து இது வந்து ஒரு கோடு விளைஞ்ச ஒரு கோடா கணக்கிடுவோம். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி எழுதிட்டு நான் இப்படி எடுத்துட்டேன்னு சொன்னா வந்து சரி இது வந்து ஒரு கோடு ஆயிடும். இப்போ அடுத்தது நான் எடுத்தேன்னு சொன்னா வந்து இது என்ன 2வது கோடு ஆயிடும், 3வது கோடு, 4வது கோடு விளைஞ்சாப்ப. அப்ப இதுல வந்து கோடுகள் விளைஞ்சா மெயினா வந்து விளங்கிக்கொள்ளணும் வந்து கஞ்சி எழுதுறதுக்கு கோடுகளை வந்து என்ன செய்வோம் நான் வந்து உபயோகிப்போம். அந்த கோடு ஸ்ட்ரோக்ஸ் சொல்லுவோம் நாங்க விளைஞ்சா. அப்ப இதுகள் வந்து ஒரு ஓர்டர் உண்டு, கஞ்சி எழுதுறதுக்கு வந்து ஒரு ஓர்டர் ஒரு வரிசை சரியா. அந்த வரிசைப்படித்தான் நான் என்ன செய்வோம் அந்த கஞ்சி வந்து நாங்கள் எழுதுவோம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம், இப்ப கஞ்சி எழுதுகிட்ட வந்து நாங்க மாத்தி எழுதினா வந்து பிழை ஆயிடும். சரி, மாத்தி எழுதுறது வந்து பிழை ஆயிடும். அடுத்ததான் நீங்க மாத்தி எழுதுறது வந்து நீங்க புறவு வந்து டிக்ஷனரியில் அப்படி தேடுற டைம்ல வராது சரியா. பெரும்பாலும் அது சில விஷயங்களை வந்து எடுத்து தரும், ஆனா டக்குன்னு வராது, நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது. அப்ப நான் அந்த சரியான அந்த ஓர்டருக்கு எழுதுகிட்டத்தான் வேகமா எழுதி பழகையிலும் அடுத்த வந்து அந்த என்ன செய்யும், அது வந்து வேகமா எங்களுக்கு என்ன செய்யும், அது வரும் சரிதானே. அப்ப இது வந்து முக்கியமான விஷயம் சரியா. கஞ்சியை எழுதுகிட்ட வந்து அந்த ஸ்ட்ரோக்ஸ் இல்லாட்டி கோடுகளை பயன்படுத்துகிற முக்கியமான விஷயம். அடுத்த வந்து அதை வந்து வரிசைப்படுத்துறது முக்கியமான விஷயம். ஓர்டர் எங்களுக்கு விருப்பமானபடி எழுதியலா அதுக்கு அது எழுதுறதுக்கு ஒரு சிஸ்டம் வண்டி, அந்த சிஸ்டம் படித்தான் என்ன செய்யணும், எழுதணும் சரிதானே. அடுத்த வந்து இந்த கஞ்சிக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னோம் வந்து இதுல என்ன சொன்னோம், இது கஞ்சின்னு சொல்றது வந்து என்ன சொன்னோம் வந்து சீனா மொழியிலிருந்து எடுக்கப்பட்டன்னு சொன்னோம். சீன மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. இப்ப சீன மொழியிலிருந்து இதை எடுத்ததுனால இதுக்கு வந்து என்ன செய்யும், ஏற்கனவே வந்து சீன வாசிப்பு சீன உச்சரிப்பு இருக்கு. அதான் சீன மொழியிலிருந்து எடுத்ததுனால வந்து அதுக்கு சீனா உச்சரிப்பு ஏற்கனவே உள்ளதை வந்து
அதை வந்து நாங்கள் சீன உச்சரிப்பு மாதிரி நான் வாசிப்போம் சில விஷயங்களை. அதே நேரம் இப்ப ஜப்பான்ல சீனா எழுத்தை எடுத்து ஜப்பான் மொழியில பாவிக்கிறதுனால ஜப்பான்ல ஏற்கனவே உள்ள சொற்களுக்குரிய உச்சரிப்பன் செய்யும் இதுக்கு கொடுப்போம். விளைஞ்சன சொல்றது. அப்ப இதுல வந்து என்ன விஷயம்னு சொன்னா வந்து அப்ப இந்த கஞ்சின்னு சொல்றதுக்கு வந்து விளைஞ்சா அப்ப ஏற்கனவே சீனா உச்சரிப்பு மீக்கும் ஜப்பான் உச்சரிப்பு மீக்கும். இது மெயின் விஷயத்தை விளங்கி கொள்ளணும். சரியா? அடிப்படையா வந்து இந்த விஷயத்தை என்ன செய்யும் கட்டாயம் விளங்கிக்குவோம். அப்ப இந்த ரெண்டு விஷயம் என்ன செய்யும் வரும். அப்ப இதுல வந்து இப்ப சில நேரம் வந்து ஒரு உச்சரிப்பையும் சில நேரம் வந்து ரெண்டு உச்சரிப்பையும் சில நேரம் வந்து இப்ப ரெண்டு மொழியிலையும் வந்து உச்சரிப்பு வந்து நிறையிக்கலாம். ஒன்றுக்கு வந்து இப்ப 4-5 வரலாம். உதாரணத்துக்கு சீனா உச்சரிப்பு வந்து 4-5 உச்சரிப்பு வரலாம். ஜப்பான் உச்சரிப்பு வந்து 4-5 வரலாம். நினைச்சா அந்த அந்த இது இப்ப இதை படிச்சதுக்கு பிறகு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து நான் விளங்கிக்க நினைக்கிறேன் வந்து இது இப்படி இப்ப நான் வந்து நினைக்க வந்து என்ன இது இவ்வளவு போட்டு குறைஞ்சி வச்சிக்க அப்படின்னு சொல்லி அப்படி யோசிக்க தேவையில்ல. இதை படிக்கிறதுல என்ன லாபம்னு சொன்னா வந்து நீங்க வேகமா வந்து ஜப்பான் மொழியில வந்து மாஸ்டர் ஆயிடுவீங்க. மாஸ்டர் உங்களுக்கு பண்ணிடும் உங்களுக்கு அப்படின்டா மாஸ்டர் டிகிரி இல்ல நீங்க வேகமா வந்து கொஞ்சம் வளர்த்து கொள்ளிடும். சரியா? வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். ஜப்பான் மொழியை வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். சொற்கள் வந்து கூடுதலாக யாதிக்கும். சரியா? சொற்கள் வந்து கூடுதலாக யாதிக்கும். அடுத்து அதே நேரம் வந்து அந்த எல்லாம் வந்து இணைஞ்சிக்கும். இந்த உதாரணத்துக்கு நீங்க ஒரு விஷயம் செல்ல கிட்ட வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் மீட்டி பட்டுடும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உண்டு. அது படிக்க அத்தாசனை வந்து அது நல்ல ஒரு அருமையான ஒரு அனுபவம். அடுத்த வந்து என்னன்னு சொன்னா வந்து புசுல் மாதிரி இப்போ உதாரணம் சில இப்ப இதை உதாரணம் சில இப்ப தமிழ்ல இப்போ உங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு தமிழ் விட்டு போடுங்களேன் ஜப்பானீஸ் எடுப்போமே. ஹிரகனா படிச்சோம் 46 எழுத்துக்கள்லாம் படிச்சோம் அப்படித்தானே? இப்ப 46 எழுத்துக்கள்ல படிச்சதுக்கு பூரா வந்து ஏதாவது சொற்கள் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க எழுத்து கூட்டி கூட்டி வாசிப்பீங்க. எழுத்து கூட்டி கூட்டி என்ன செய்வீங்க நீங்க வாசிப்பீங்க. அந்த எழுத்து கூட்டி கூட்டி வாசிச்சதை வச்சு யார்ட்டையும் உங்களுக்கு கேட்கலும் யார்ட்டையும் ஒருத்தர் கேட்கலும் இது என்னன்னு சொல்லி கேட்கலும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து என்ன செய்யலும் நெட்ல வந்து என்ன செய்யலும் தேடையிலும் வெப்சைட்லயோ இல்லாட்டி எப்படியோ போட்டு தேடையிலும். இப்ப அதே நேரம் வந்து இந்த இப்படி ஜப்பானீஸ்ல வாரது இப்ப நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு செல்லையில இது என்ன விஷயம் சொல்லி விளைஞ்சா சொல்றது. இப்ப நீங்க இதை எப்படி டைப் பண்ணுவீங்க சில விளைஞ்ச உங்களுக்கு இதை வந்து எப்படி டைப் பண்றது டைப் பண்ணே இல்லை அது எப்படி விளைஞ்சா இதை வந்து டைரக்டா வந்து டைப் பண்ண தூக்கி போடவுமே இல்லை. தூக்கி எடுத்து அப்படி போடுற மாதிரி போடவுமே இல்லை விளைஞ்சா. அப்ப அது வந்து என்ன தெரிஞ்சுன்னா ஒரு புது அதான் சார் வந்து ஒரு புதிர் மாதிரி நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு இப்படி இது இப்படி வரும் இது இந்த இடத்துல இப்படித்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க அதை சொல்லுவீங்க. இப்ப நான் ஏற்கனவே சிறந்த உச்சரிப்புல வந்து சிலத்துக்கு 3 4 அப்படி அது வரும்னு சொல்லி அப்படி வார இடங்கள்ல வந்து நீங்க தான் சொல்லுவீங்க இதுக்கு வந்து இப்படித்தான் வரும். நீ ஒரு ஜட்ஜ் பண்ணுவீங்க நீங்க ஒரு லோயர் மாதிரி இல்லைங்களா? இந்த இப்போ ஒரு வழக்குகளுக்கு இதுதான் அப்படி பொருந்துற சொல்ற மாதிரி இப்ப அந்த ஐக்கியோட சம்பந்தப்பட்ட மாதிரி ஐக்கியோன்னு சொல்றது உங்களுக்கு இப்ப நுண்ணறிவு அந்த இது பரீட்சைகளை செஞ்ச ஆட்களுக்கு தெரிஞ்சுக்கும். இந்த அரசாங்க பரீட்சை இல்லாட்டி பொதுவா கேள்விகள் வரும். இப்ப அவங்க வந்து உருவாக்கி வச்சுப்பாங்க. உதாரணம் இப்ப இன்னைக்கு 4 2 3 8 5 4 இன்னைக்கு 32 இன்னைக்கு வந்து 6 இன்னைக்கு வந்து இடைவெளியை தந்திப்பாங்க அப்படி. அப்ப நான் வந்து என்ன செய்யணும் இதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிற இந்த இடைவெளிக்கு என்ன வரும் சரி இடைவெளிக்கு என்ன வரும் இதை வந்து என்ன செய்யறது ரெண்டையும் கூட்டி இப்படி வந்தீங்கா சரி இதெல்லாம் கூட்டி பெருக்கி வந்தீங்கா சரியா? அப்ப இல்லாட்டி இப்படி வருமா அப்படின்னு சொல்லி அவங்க போட்டதை ஒன்று நான் கண்டுபிடிக்கிறேன். இது வந்து ஐக்கியம் உங்களுக்கு சில செஞ்சாக்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஐக்கியம் இன்ட்ரெஸ்டிங்கான பாதி அந்த இது மாதிரி அந்த ஒவ்வொரு விஷயமும் ஜப்பானீஸ்ல வந்து இந்த கஞ்சி பாதையில ஒவ்வொரு விஷயமும் வந்து இப்போ உதாரணத்துக்கு வருதுதானே இப்ப N5ல வந்து 110 N4ல வந்து 160 சுவிட்சம் அடுத்த வந்து 300 சுவிட்சம் 360 சுவிட்சம் அதுக்கப்புறம் N2 வந்து 360 சுவிட்சம் N1 வந்து 1200 மாதிரி வரும். N1 வந்து 1200 கஞ்சிகள் வரும். சரியா? அப்ப இப்ப இதுல வந்து ஒவ்வொரு விஷயத்தை நீங்க படிக்க 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 நீங்க வந்து உங்களோட பிரெயின் வந்து என்ன செய்யும் வித்தியாசமா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரி யாருக்கும் வேலை செய்யாத அளவு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏற்கனவே உங்களுக்கு மொழி ஓரளவுக்கு தெரிஞ்சுதாலும் என்ன செய்யும் இது வந்து நல்ல புதிய ஒரு அனுபவமாய் நினைஞ்சா. இது வந்து உண்மைக்குமே அந்த புதிர்னு சொல்றது தான். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ற மாதிரி இப்ப இதை வந்து இப்ப நான் தேடுறதாக இருந்தா இப்ப எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் தேடையில
இல்லாட்டி எந்த இதாலையும் வந்து இப்போ எனக்கு யார்கிட்டயும் வந்து பார்த்து காட்டி கேட்கணும், ஒன்றாவது காட்டி கேட்கணும். அப்படிலாம் இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதோ இல்லாட்டி வேற இது வந்து செய்யறதுக்கு இப்போக்கு சாத்தியப்பட குறோம், இல்லைங்களா? டைப் பண்ணுறதுக்கு சாத்தியப்பட குறோம், இல்லைங்களா சொல்றது. அப்போ அதனால தான் வந்து இது படித்தா மட்டும்தான் வந்து என்ன செய்யலும், இதை வந்து அந்த நொடி அவுக்குற மாதிரி செய்யலும். இப்போ சில விஷயங்கள் வந்து அந்த நெட்டில் போட்டதெல்லாம் மீக்கி அது என்ன செய்யணும் சொன்னால் பிள்ளையாக தந்துடும். இப்போ எங்களுக்கு அந்த பெருசா வரைக்கிட்ட வந்து இதாகுமே மற்ற மொழி மாதிரி இல்லை. இப்போ தமிழ் மொழியில இப்போ உதாரணத்துக்கு யாராவது வந்து இப்போ சீனா யாராலும் வந்து எழுத்துக்களை முடிச்சுன்னு வைப்போமே, ஒரு 2 கிழமை எழுத்துக்களை வாசிச்சு முடிச்சாச்சு. சரியா, இன்னும் 2 கிழமை எடுத்து என்ன செய்யும், நல்லா வாசிக்கிறதுக்கு பழகலாம். பழகி இந்த எழுத்துக்களை எழுத கோடுகளை வரிசைப்படி போட வேண்டும் சொல்லி வாசிக்கலும் அழகா. சிலைஞ்சா அவங்களுக்கு என்ன சரி வாசிக்கலும். வாசிச்ச பழகினதை வச்சு இது என்ன இந்தன்னு சொல்லி வாரம் என்னன்னு சொல்லி அவங்க மார்க் பண்ணிடலாம், எழுத்துக்களையும் மார்க் பண்ணிடலாம். அப்படி படிச்சுட்டு போய்த்திடலாம். விளைஞ்சதை வேகமாக படி. ஆனால் இதை வந்து அப்படி செய்யலை. விளைஞ்ச சொல்றது அது அது வந்து உண்மைக்குமே நல்ல அருமையான ஒரு விஷயம். வந்து இது ஒரு வித்தியாசமா பார்க்கறது இல்லை, நல்ல நல்ல விஷயம் விளைஞ்சா. நல்ல ஒரு விஷயம் ஒன்று. இப்போ அதில் இன்னொரு விஷயம் ஒன்று நீங்கள் விளங்கிக்கோங்க. என்னன்னு சொன்னால் 1200 வந்து 1200 சொச்சம் வந்து N1க்கு வாரது. N1 சரி, N1க்கு வாரது வந்து 1200 சொச்சம் வரும். இப்போ உங்களுக்கு தந்தீரது வந்து வெறுமனே 80 தான். N5க்கு தந்தீரை வந்து வெறுமனே இந்த 80 தான். அப்போ நான் உங்களுக்கு மேலதிகமாக வந்து 110 மாதிரி படுத்துருவோம், எக்ஸ்ட்ரா 30 மாதிரி படுத்துருவோம். ஏன்னா ஒரு 2 கேள்வி வந்து 80 தாண்டி கொஞ்சம் எடுப்பாங்க. அதனால் வந்து 110 வந்து அந்த 30 மேலதிகம் படுத்துருவோம். அப்போ இதில் வந்து விஷயம் என்னன்னு சொன்னால் வந்து நீங்கள் பாருங்க வந்து உங்களுக்கு வந்து வெறும் 80 தான் எடுக்கிறாங்க. இனி பாருங்க வந்து N1 பாருங்க 1200 விட கூட வரும், 1200 கூட வரும். நான் சும்மா அந்த பொது மொத்தமா இதை என்ன வந்து நான் எடுத்தேன் 200ன்னு சொல்லி எடுத்தேன், மட்டமா எடுத்தேன் 1200ன்னு சொல்லி. சும்மா பாருங்க 1200ன்னு சொல்லி. அப்ப அப்ப எவ்வளவு இடைவெளி மலைக்கும் அடுவுக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு லேசி ஆஹா லேசி ஆஹா லேசி விளைஞ்சா. அப்ப இது வந்து அவ்வளவு கஷ்டமான பகுதி இல்லை, வந்து லேசான பகுதி. அப்ப இதுல வந்து நான் சொன்ன மாதிரி அதுல 2 சீன வாசிப்பு, சீனாலேருந்து வந்ததுனால சீன வாசிப்பும் ஜப்பான் இல்லாட்டி ஜப்பான் உச்சரிப்பு, சீன உச்சரிப்பும் ஜப்பான் உச்சரிப்பு, அந்த 2ஐயும். அடுத்த வந்து அந்த இதுல வந்து இப்ப நான் சொன்ன சீன வாசிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னேன், ஜப்பான் வாசிப்புன்னு சொல்லி சொன்னேன். அது ஜப்பனீஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா வந்து குன்யோமின்னு சொல்லுவாங்க. சரியா, குன்யோமின்னு சொல்லி. அப்ப குன்னு சொல்றது வந்து யொமின்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும், வந்து யோமி மாஸ்ன்னு சொல்லி வாருது. சரியா, யோமு என்று வாரது வந்து யோமி அப்படின்னு சொல்றது வந்து வாசிப்பு, நேரடி மொழி வரும் வாசிப்பு. சரி, அப்போ குன்யோமின்னு சொல்ல வந்து ஜப்பான் வாசிப்பு. சரிதானே. அப்ப இன்னைக்கு வந்து ஒன்யோமி, அந்த யோமின்னு சொல்லி வர்றது வாசிப்பு. அது மனசுல வச்சு என்ன செய்யும், அந்த மாறிப்படாது, டக்கு நின்றும். இப்போ ஒன்யோமின்னு சொல்றது வந்து சீன வாசிப்பு. இப்போ அப்படி இல்லாட்டி உங்களுக்கு விருப்பம் சொன்ன வந்து இப்படி செய்து கொள்ளலாம். குன்யோமின்னு சொல்ல வந்து ஜப்பான் உச்சரிப்பு, ஒன்யோமின்னு சொல்றது வந்து சீன உச்சரிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்ல வந்து வாசிப்புன்னு சொல்றது வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்ல கொஞ்சம் பரவாயில்ல விளங்குறதுக்கு. செல்ல வாரம் என்னன்னு சொன்னா எப்படி வாசிக்கிறேன்னு சொல்றது தான். இப்போ இதை வந்து எப்படி வாசிக்கிற சீன மொழியின் அடிப்படையில வந்து இதை வந்து எப்படி வாசிக்கிறேன்னு சொல்றது தான். ஆனா இந்த உதாரணத்துக்கு ஜப்பான் வாசிப்புன்னு சொல்லிக்கிட்ட வந்து தமிழ்ல அப்படி ஒரு பழக்கம் ஒன்று முன்கூட்டி இல்லைன்றதுனால கொஞ்சம் இதாகும். இப்போ உச்சரிப்புன்னு சொன்னா வந்து கிளேஸ்ல யாருக்கும் கொஞ்சம் விளங்கும். ஜப்பான் உச்சரிப்பு சில சீன உச்சரிப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்ட கொஞ்சம் விளங்குற மாதிரி. ஆனால் 2 மாதிரி உங்களுக்கு பாவிக்கிறேன், பிரச்சனை இல்லை விளங்கிச்சா. அப்போ இதை 2 விளங்கிக்கோங்க. அப்போ ஒன்று ஜப்பான் உச்சரிப்பு இல்லாட்டி ஜப்பான் வாசிப்பு, அது மாதிரி விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அப்போ இதில் விளங்கிச்சுன்னா அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கஞ்சிகளை எழுதுறதுக்கு சரியா, கஞ்சிகளை எழுதுறதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம், கோடுகளை வந்து என்ன செய்வோம், கோடுகளை போட்டு இது பண்ணுவோம். இந்த கோடுகள் ஸ்ட்ரோக், இங்கிலீஷில் வந்து ஸ்ட்ரோக் சொல்லுவோம், கோடுகள். சரி, அந்த கோடுகளை கோடுகள் ஒவ்வொரு எழுத்துக்களை வந்து எழுதுறதுக்கு வந்து கோடை வந்து என்ன செய்வோம், நாங்கள் அந்த வரிசைப்படி ஒழுங்குபடித்தான் என்ன செய்வோம் நாங்கள் போடுவோம். ஸோ அதுதான் அந்த ஒரு விஷயம். அடுத்தா வந்து ஜப்பான் சீன மொழியிலிருந்து வந்ததுனால வந்து என்ன செய்வோம், சீன அந்த உச்சரிப்பு ஒன்றிக்கு இல்லாட்டி ஒன்றை விட கூடுதலாகிக்கும். ஜப்பான் மொழியில பாவிக்கிறதுனால வந்து என்ன செய்வோம், ஜப்பான் உச்சரிப்புகளை வந்து அதுக்கு வந்து என்ன செய்யும் ஃபோர்ஸ்ஃபுல்லி. சரியா, இப்போ சில இதுகளுக்கு வந்து ஈக்காது. ஒரு சில இதுக்கு வந்து பொருத்தமா வந்து செட் பண்ணி அந்த முந்தைய அந்த உருவாக்கினது தான் அந்த இதை வந்து என்ன பார்த்து உருவாக்கி எல்லாம் செஞ்சு இதுக்கு இது இப்படி வரணும் எல்லாத்தையும் உருவாக்கி ஜப்பான் அரசாங்கத்தால இப்படி இது பண்ணது. அப்போ அதுக்கு முந்தைய ஒரு காலம் மீந்ததெல்லாம் சில மாற்றி எல்லாம் செஞ்சு இப்பைக்கு வந்து என்ன ஒரு ஒழுங்குக்கு இப்பைக்கு ஈக்கி விளைஞ்சா.
அப்ப அதுல வந்து விதிவிலக்கான விஷயங்கள் வரும். நான் போக அதில் படிப்போம். சரி, இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க பொதுவா வந்து விளங்க வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த விஷயங்கள் மட்டும்தான். சரிதானே? இப்ப இதுல வந்து பாருங்க வந்து நான் அடுத்த அந்த இது விஷயத்தை சொல்றதுக்கு முன்னுக்கால வந்து அப்ப ஏற்கனவே சொன்னோம் நாங்க. சரி, எதை சொன்னோம் வந்து சீன கஞ்சின்னு சொல்றது வந்து சீன மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஓவியம் போன்ற எழுத்துக்களை கஞ்சி என்போம். இதுல வந்து அந்த உங்களுக்கு தெளிவாய்க்கு நடக்குதுன்னா அதுக்கு உதாரணம் தான் இங்க தந்திருது. அடுத்த வந்து இந்த எழுத்துக்களை எழுத கோடுகளை வரிசைப்படி முறைப்படி போட வேண்டும். அப்ப இது வந்து ஒழுங்கு இல்லாட்டி அந்த எழுத்து வராது. அப்ப நான் வந்து கோடுகளை வந்து போடுறது வந்து இது எழுதுறதுக்கு வந்து என்ன செய்யணும், அந்த வரிசைப்படி போடணும். சரியா? ஒழுங்குமுறைப்படி நான் போடணும் அந்த விஷயம். அடுத்த வந்து இந்த எழுத்துக்கள் சீனா மொழியிலிருந்து வந்ததனால் இந்த எழுத்துக்கள் வந்து சீனா மொழியிலிருந்து வந்ததனால் சீன உச்சரிப்பை கொண்டிருப்பதோடு ஜப்பான் மொழியில் உபயோகிப்பதனால் ஜப்பான் உச்சரிப்பும் கொடுக்கப்படும். அது கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா என்ன, அதுக்கு வந்து என்ன செய்யும், அதுக்கு அந்த அதுக்கு ஈக்கும். சரிதானே? எனவே கஞ்சி எழுத்து இருமொழிகளின் ஒன்றோ அல்லது பல உச்சரிப்புகளை கொள்ளலாம். சரியா? அப்ப அந்த இந்த 2 மொழியில இந்த கஞ்சி வந்து இந்த 2 மொழியில அந்த சரியா 2 மொழியில ஏதாவது ஒரு உச்சரிப்பு சரி வந்து பல உச்சரிப்புகளை வந்து என்ன செய்யலாம், அது வந்து அது கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா அந்த பல உச்சரிப்புகள் வரலாம் சொல்றது. சரி, இது வந்து உங்களுக்கு பெருசா இதோண்டு ஈக்காது. அப்புறம் வர இந்த ஒவ்வொரு எழுத்தை பார்க்கிட்ட உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கும். சரி, இந்த பாதைகளை வந்து நான் விளங்கப்படுத்தினேன் தமிழ்ல வந்து உங்களுக்கு பார்த்து கொஞ்சம் திருப்பி வாசிச்சு பார்த்து கொஞ்சம் விளக்கம் உண்டு அப்படி தெளிவை பெற்றுக்கொள்வது தான். அப்படியே டைரக்டா வந்து நாங்க இதுக்கு போனோம்னு சொன்னா சில நேரத்துக்கு சில ஆக்கள் வந்து கொஞ்சம் விளங்குது இல்லை, அடிப்படையில கொஞ்சம் விளங்குது இல்லை, கொஞ்சம் சிக்கலா அப்படின்னு சொல்றதுக்காக தான் இதை வந்து இப்படி உங்களுக்கு தந்தேன். இதுக்கு முந்தைய நான் கொடுக்கல. இதுக்கு உங்களோட வகுப்புக்கு தான் நான் இன்னைக்கு காலில் தான் இதை என்ன செஞ்சேன் அவங்களுக்கு இது பண்ணேன். இதெல்லாம் வந்து காலில் தான் கிரியேட் பண்ணினேன் அவங்களுக்கு. சரி, தரணுன்றதுக்காக சத்தனே. இல்லாட்டி அந்த சில விஷயங்கள் வந்து பேசுற விஷயங்கள்லாம் வாயில தான் சொல்லி வந்து ரெக்கார்டிங் திரும்ப திரும்பி பார்த்து எடுக்கணும் விஷயம். சரியாப்பா, இது வந்து கிளியர் நினைக்கிறேன். அப்ப அடுத்த வந்து பாருங்க வந்து இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன அட்வான்ஸான இப்போ கஞ்சின்னு சொல்லி சொன்னேன் ஏற்கனவே அப்படித்தானே. அப்ப இதுல வந்து நான் அந்த கோடுகளை போட்டு எழுதணும்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு உதாரணம் பார்ப்போம். இது உள்ள உதாரணத்துல உண்ட பார்ப்போம் வந்து எப்படி எழுதுறேன்னு சொல்லி சரிதானே. அப்ப இதுல வந்து இப்ப இதுல வந்து இதுக்கு வந்து 19 கோடுகள் வரும். இந்த இதை எழுதுறதுக்கு வந்து 19 கோடுகள். சரி, இப்படி 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 போடுற மாதிரி இப்ப நான் தமிழ் எழுதி நின்று சொன்னா பாருங்க, இப்ப ஒரு கோடு 2 கோடு தான். சரியா? எழுதுறதுக்கு நான் சொல்றது ஒரே இதுல முடியுது. அப்ப இதுல வந்து நீங்க இதை எழுதுறதுக்கு 19 தடவை என்ன செய்யணும், இப்படி 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 என்ன செய்யணும், இந்த ஓர்டருக்கு போடணும். சரிதானே? அப்ப இந்த அளவுக்கு கஷ்டமா உங்களுக்கு என்ன செய்யாது, N5க்கு வராது. N5க்கு ஒரு கோடும் வரலாம். சரியா? இப்ப 2 கோடும் ஆக குறைஞ்சு ஒரு கோடு. சரிதானே? 2 கோடு 3 கோடு சரி 6 அந்த மாதிரி தான் வரும். ஆக லேசா தான் வரும். விளைஞ்சா ஆக லேசா தான் வரும். இதை ஆரம்பத்துல அவங்களுக்கு காட்டணும்னா இப்படி ஒரு விஷயம் முடிக்கிறதுனால ஸோ கின்னஸ் இதுல வந்து ரெக்கார்ட் ஆகிறது வந்து கிட்டத்தட்ட 50க்கு மேல வார இந்த எழுத்து 50 ஸ்ட்ரோக்ஸ் அதாவது கோடுகள் வார எழுத்துகளும் மீக்கி. நான் சொல்றது கஞ்சில வந்து அந்த அந்த மாதிரி வாரது மீக்கி. அப்ப அதெல்லாம் வந்து N1 தாண்டி போறது. N1 தாண்டி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதா போறதுக்கு தான் அந்த இதுகள் வரும். அப்ப இப்ப இதுவெல்லாம் வந்து என்ன N1 உள்ளுக்கு வாரது. இந்த இதெல்லாம் வந்து 19 20 லட்சம் கோடுகள் வர்றது வந்து இதுக்கு வாரது. பேசிக்ல வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நீங்க இதை பார்க்கிட்ட வந்து பேசிக்ல வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஒன்று வந்து இது தோற்றத்துலையும் தான் அதே மாதிரி அந்த கோடுகள் வாரத்துலயும் அவ்வளவு கஷ்டம் இருக்காது. இப்ப அதே மாதிரி மொத்தமா பார்க்கிட்ட வந்து நான் ஏற்கனவே சொன்ன வந்து 1200 N1 இதுல வந்து மொத்தமா 80ன்னு சொல்லிக்கிட்ட பாருங்க வந்து எப்படின்னு சொல்லி இதுல வந்து 1120 கஞ்சி வந்து மேலதிகமா படிக்கணும். நீங்க N5 வச்சு பார்க்கிட்ட இப்ப இடையில வாரது அதெல்லாம் சேர்த்து தான் N1க்கும் படிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப N5ல படிச்சது சரியா, N5ல படிச்சது அடுத்த N4ல படிச்சது N3ல படிச்சது அடுத்த வந்து N2ல படிச்சது இது இல்லாமத்தான் N1க்கு 1200 சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் சொல்றது. அப்ப அப்படின்னு சொன்னா வந்து N1 செய்யற ஆள் வந்து N5க்கு வார 80 சரியா, N4க்கு வார 160
இப்போ இதுக்கு வந்து 360 சொச்சம், இதுக்கு வர 360 சொச்சம், எல்லாத்தையும் சேர்த்து இதையும் சேர்த்து தான் அவர் என்ன செய்யணும் படிச்சு இதுவும் தெரிஞ்சுக்கணும், இதோட சேர்த்து ப்ளஸ் 1200 N1க்கு படிக்காது. இப்போ இதை படிச்சு ஒருத்தர் வந்தான்னு சொன்னா N1 வந்து படிச்ச ஒருத்தர் வந்தான்னு சொன்னா வந்து பேராசிரியர் தான், பேராசிரியை விட மேல் தான். இப்போ உதாரணத்துக்கு ஜப்பான் நேரடியா வேலை செய்யறதோ இல்லாட்டி பெரிய கம்பெனிகள் இது பண்ணி இதாக செஞ்சுட்டு போறதோ வேலை செய்ய. இப்போ N1 N2 எல்லாம் முடிச்ச ஆட்கள் இந்தியாவில் கூட்டாளி தெரிகிற வந்து நான் சொல்லி இப்போ வந்து பெரிய பெரிய இடத்துல தான் இருக்குது ஜப்பான்ல. எல்லாம் ஜப்பான் ஆக்களோட தான் சேர்ந்து வேலை அப்படி விளைஞ்சா அது ஒரு சூழல், அது என்வாயன்மெண்டோட சல்லியும் வந்து அன்றைக்கு நான் சொன்னேன் வந்து குரூப்லையும் போட்டேன் வந்து கிட்டத்தட்ட வந்து 14 18 அன்னைக்கு 18 ஒன்று போட்டிச்சு, 18 லட்சம் சில மாசம் சொல்லிப்படி இப்படியும் 10 லட்சத்துக்கு மேல வந்து எடுக்கலாம். அப்ப அந்த கஷ்டம் இதனை கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டுக்கு அர்ப்பணிக்கிறது, கொஞ்சம் டைம் கொடுக்கறது, விளைஞ்சது ஒன்றுமே உதாரணத்துக்கு இப்படி ஒன்று இப்படி ஒரு வாய்ப்புகள் ஈக்கின்னு தெரியாம நீங்க கஷ்டப்பட்டு இது பண்றது தான் உங்களை இந்த மாதிரி உங்களுக்கு புறவு என்ன செய்யும், உங்களுக்கு அந்த இதை எடுக்க வைக்கும். இப்போ நீங்க மேல் மட்டத்துக்கு போக 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 உங்களோட இது வந்து உங்களுக்கு அங்கீகாரம் ஒன்று கிடைக்கும், நல்ல ஒரு அங்கீகாரம் ஒன்று கிடைக்கும். விளைஞ்சா அந்த எல்லா விஷயங்களும் பொதுவாக வந்து பேச்சு இது வழக்குல சரி இல்லாட்டி இலக்கணத்துல சரி எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாயிடும். விளைஞ்சா நான் ஏற்கனவே சொல்லிடுறோம், ஜப்பனீஸ்ல வந்து லிஸ்னிங் பகுதிக்கு அது பேச்சை பேஸ் பண்ணி வரும், இந்த எழுத்து பகுதி வந்து வருது ஸ்டாண்ட் இதை வந்து பேஸ் பண்ணி வரும். அப்போ ரெண்டும் வந்து சரிசமமாக நீங்க என்ன செய்வீங்க இதாகிட்டு போவீங்க. இது வந்து நாங்கள் ஜேஎல்பிடியில் படிக்கிற சில வார்த்தைகள் சில இலக்கணங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் தமிழ் அந்த தமிழ் இலக்கணத்து மாதிரி ஜப்பான் இலக்கணத்தோட சம்மந்தப்பட்டு வர்றதுனால அது நேரடியாக பாவிக்காமிக்கும், பேச்சோட பாவிக்காமிப்போம். ஆனா வந்து பேசிக்கா வர சொற்கள் வந்து எப்படியுமே பெரும்பாலான சொற்கள் வந்து பேச்சிலேயோ இல்லாட்டி இலக்கணத்தை எது வரும். உங்களுக்கு சொல்றது அது வந்து இப்படி பிரயோசனம் வைக்கும். அப்போ நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி அப்படி இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி இப்படி போகலாம். விளைஞ்சா மேல் மட்டத்துக்கு போக்கிட்டு வந்து அப்படி முடிச்சு போகலாம். அப்போ இது வந்து பொதுவாக நான் வந்து என்ன செய்ய பார்த்தேன், இது வந்து உங்களுக்கு ஒரு விளக்கம் உண்டு தாரத்துக்கு வந்து இது பண்ண வந்து இதில் விளங்கிக்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதுலேயும் வந்து விளங்காட்டி யாருக்கா வந்து ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை அப்படி விளங்காட்டி வந்து உங்களுக்கு இப்போ கேட்குறேன் கேட்கல வேறு குறவு கேட்குறேன் கேட்கல. இப்போ எப்படி உங்களுக்கு விளங்கிச்சா என்ன மாதிரி விஷயம்? ஹப்னி ஷாக்கிர் விளங்கிச்சு சார். நீங்க போட்டீங்க இந்த கண்டிட மீனிங் சொல்லுமா சார்? இப்போ இதுல வந்து அந்த ஹிபிக்குன்னு சொல்லுவோம் விளங்கிச்சா. இப்போ ஹிபிக்குன்னு சொல்ற வந்து அந்த சத்தம் கேட்கறது, தூரத்துல இருந்து சத்தம் கேட்கறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு வேற விளக்கம் மீக்கி இப்போ இதுல ஒன்று வந்து ஹிபிக்குன்னு சொல்றது வந்து சத்தம், உதாரணம் ஹிபிதா அப்படின்னு சொல்றது. இப்போ கோயகா ஹிபிதான்னு சொன்னா வந்து சத்தம் வந்து என்ன செஞ்சு சத்தம் தூரத்துல இருந்து கேட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கோயகா ஹிபிக்கு அப்படின்னு சொல்றது விளைஞ்சா சாக்கிர் அப்படி. இது வந்து இது ஒரு கஞ்சி கின்னு சொல்லி வர கஞ்சி உண்டு. இந்த கிரேன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்க, கிரேனா அப்படின்னு சொல்லி அழகான அண்டாயிட்டு. அப்ப அந்த இது ரெண்டையும் சேர்த்துன்னு சொன்னா வந்து கிரேனா வரும். கீரேன்னு சொல்லி வரும். அப்ப நான் இன்னைக்கு வந்து மற்றதை வந்து நான் சேர்ப்போம் இன்னைக்கு கீரேனா அப்படின்னு சொல்லி வரும். விளைஞ்சா இது வந்து நான் சும்மா தான் உங்களுக்கு இந்த கஞ்சை போட்டியில வந்து, ஆனா இந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸா வராது. இதெல்லாம் அட்வான்ஸ் இதுதானே உங்களுக்கு ஜேஎல்பிடி N5 வராது, 4க்கும் வராது. விளைஞ்சா அது மேல் மட்டத்துக்கு அதுல இருந்து வாருது. இது வந்து கிளியரா உங்களுக்கு வைப்பி இல்லாட்டி வேற ஏதாவது கேள்வி கஞ்சி தொடர்பா? எனக்கு கிளியர் சார். ஓகே. மத்த யாராலும் இது வந்து இதோட முடிஞ்சில்ல விளைஞ்சா கஞ்சி பாதியெல்லாம் படிச்சு முடிச்சுன்ற அர்த்தம் இல்ல. நான் வந்து இதை வந்து முன்கூட்டி யாருக்கும் செய்யல. இப்படி ஒரு இதொன்று செய்யற காரணம் இது உங்களுக்கு தருவேன் நான் சரியா. இதை வந்து நான் உங்களுக்கு தாரத்துக்கு ஈக்கிறேன், நான் தருவேன். என்ன சொன்னா வந்து இது ஒரு மனசுல ஆழமா பதிச்சு கொள்றதுக்காக வேண்டி இப்போ இப்படி ஒரு விஷயத்த தமிழ்ல இப்படி ஒரு விஷயம் ஒன்று ஈக்கித்தானே பழமே வந்து தோற்றம் உண்டு இல்லாட்டி ஒரு ஓவியம் ஒரு இதொண்டு ஈக்கி எங்களுக்கு ஒரு சொல்லுக்கும் ஒரு தோற்றம் ஒன்று வச்சுக்கிறோம் நான் மனசுல பதிஞ்சிக்கி புரிஞ்சா. அப்ப அந்த தோற்றம் வந்து எங்களுக்கு இதோட ஒப்பிட்டா எங்களுக்கு வந்து உண்மைக்கு லேஸ் ஆயிக்கும். நம்ம சூரியனுக்கு எப்படி இது பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கு ஒரு தோற்றம் உண்டு. இப்ப நான் சொன்னது பாருங்க சீன எடுக்கப்பட்ட ஓவியம் போன்ற அப்படின்னு சொல்றது. இதோட நிறைய விஷயம் இருக்கு. ஒரு நேரடியா தமிழ்ல ஆன்சர்னா வந்து வாசிச்சுட்டு போறது மட்டும் இல்லாம இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் வந்து இதை வந்து ஹிபிகோன்னு சொன்னேன் அப்படித்தானே.
இப்ப அடுத்த வந்து இதுல ஒரு ஒரு வாசிப்பு தான். இப்ப நான் சொன்ன மாதிரி இதுல வாசிப்புகளும் வித்தியாசப்பட்டுன்னு சொன்னேன் நான். தானே? இப்ப இதுல வந்து அடுத்த வாசிப்பு வந்து கியோன்னு சொல்லி வரும். விளைஞ்சா இது வந்து இப்ப ஜேஎல்பிடி N1க்கு வாரது விளைஞ்சா. இந்த கஞ்சி வந்து ஜேஎல்பிடி N1க்கு வாரது. இப்ப நான் இந்த எனக்கு அது எனக்கு இது கஞ்சி கொஞ்சம் விருப்பம். இந்த கஞ்சி வந்து எனக்கு நல்ல விருப்பம் இது. அதனால வந்து நான் போட்டேன். விளைஞ்சா அப்ப இது வந்து அந்த மாதிரி வரும். இந்த எய்கியோன்னு சொல்லி வரும். சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்க சிலத்துக்கு. விளைஞ்சா எய்கியோன்னு சொல்லி சொல்லுவாங்க. சாக்கிது தெரியுமோ தெரியா? எய்கியோன்னு சொல்றது. ஓ கேள்விப்பட்டீங்க. இப்போ எய்கியோன்னு சொல்லி அது சும்மா பாவிக்கிற சொல். ஆனால் வந்து அந்த எழுதுகிட்ட வந்து அந்த இது வரும். கியோன்னு சொல்லி வாரது வரும். அடுத்து வந்து ஹிபிக்கு கியோ 2 இது. சரி ஓகே. இப்போ மற்ற ஆக்களுக்கு என்ன மாதிரி ஹஃப்னிக்கு விளங்கிச்சா? இது விளங்க தேவையில்லை. இந்த 3 விளங்க தேவையில்லை. இது சும்மா தந்தது ஒரு பார்வைக்கு தந்தது. ஒரே இதுக்கு வாரத்துக்கு மாதிரி தந்திக்கிறேன் நான். விளைஞ்சா இப்ப நீங்க சொன்னால் தானே ஏக்யூன்னு சொல்லிட்டு அது வந்து அந்த சூழ்நிலை சிச்சுவேஷன் அப்படின்றதுக்கு வருதா? இல்ல அது இன்ஃப்ளூயன்ஸுக்கு சார் எஃபெக்ட் இல்லாட்டி இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கம் செய்யறது அதுக்கு பாவிக்கிறது. எய்கியோ செல்வாக்கு செலுத்துற இல்லாட்டி தாக்கம் செலுத்துற அந்த மாதிரி விஷயங்கள். ஒரே அந்த நியூஸ்ல எல்லாம் போகும். பாதிப்புக்கு சார் எய்கியோ பாதிப்பு ஏற்படுத்துற வந்து என்னது அந்த சூறாவளி அந்த மாதிரி விஷயம். இப்படி பாதிப்பு அந்த மாதிரி வந்ததுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற அந்த மாதிரி விஷயத்துக்கு அது இது வரும். அது சரி ஓகே. இது வந்து எல்லாத்துக்கும் கிளியர். யார் அடுத்து? ஜீமாக்கு கிளியர் ஆயிட்டா? ஷஃபீருக்கு? இப்போதைக்கு சரி ஓகே. அப்ப இதுல வந்து இப்ப தெளிவு போதாண்டி இந்த கஞ்சி விஷயத்த கட்டாயமா தெளிவோடு பெற்றுக்கொள்ளணும். அடிப்படையில வந்து தெளிவோடு பெற்றுக்கொள்ளணும். அதை பேஸ் பண்ணி தானே மற்ற விஷயங்கள் வருது. அதனால சரிதானே? சரி ஓகே. நான் வந்து இப்போ என்ன செய்வோம் வந்து அடுத்த அந்த பாரு இப்போ சரியா? அப்ப இப்போ வந்து பாருங்க வந்து இப்ப நான் ஏற்கனவே முந்தி நான் சொன்ன வந்து இது ஒன்றும் கொடுக்கல. இந்த மாதிரி விஷயம் வந்து கொடுக்கல. சும்மா வாயால தான் விளங்கப்படுத்தினேன். இப்போ நான் வந்து சில இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்க படிக்கணுன்றதுக்காக வேண்டிதான் இதை கிரியேட் பண்ணினேன். சரிதானே? இது பண்ணி கிட்டத்தட்ட 1.5 hour மாதிரி எடுத்தா நினைக்கிறேன் நான் அதை செய்யறதுக்கு. சரி ஓகே. அப்ப இனி வந்து பாருங்க வந்து இப்போ உங்களுக்கு விளங்கும் வந்து இன்னைக்கு நான் இது விளக்கப்படுத்த இல்லாட்டியும் உங்களுக்கு விளங்கும். சரிதானே? அப்ப இதை நீங்க ஆரம்பத்தில் உள்ள இதை எப்படி பார்க்கணும்? ஆரம்பத்தில் உள்ள எப்படி பார்க்கணும்னு சொன்னா நீங்க ஒரு ஓவியமா விளைஞ்சா நாங்கள் எப்படி தோற்றம் ஒன்று நாங்கள் கிரியேட் பண்றோமோ விளைஞ்சா ஒரு தோற்றம் ஒன்று எப்படி முதலான்னு சிலக்கிட்ட எப்படி ஒரு தோற்றம் ஒன்று மனசுல நாங்கள் உருவாக்கி கொள்றோமோ அதே மாதிரி ஒரு தோற்றம். அந்த தோற்றத்துக்கு நாங்கள் சூரியன் சிலக்கிட்ட சூரியனுக்கு அந்த தோற்றத்துக்கு வந்து சூரியன் கதிரவன் அந்த மாதிரி சொல்ற மாதிரி உங்களுக்கு மற்ற விஷயத்த பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு வந்து நான் புண்ணியமின்னு சிலக்கிட்ட என்ன அர்த்தம்? இப்ப புண்ணியமின்னு சொன்னா என்ன அர்த்தம் வரும்? ஜப்பானிய வாசிப்பு. ஜப்பான் வாசிப்பு ஜப்பான் உச்சரிப்புன்னு சொன்னாங்க. சரி. இப்போ ஒன்னியோமின்னு சிலக்கிட்ட வந்து சீன வாசிப்பு சீன உச்சரிப்பு. சீன உச்சரிப்பு. சரி ஓகே. அடுத்த வந்து பாருங்க வந்து இங்கால நான் கஞ்சி மீனிங் சொல்லி தந்தேன். எங்களுக்கு இதை மாற்றி விட்டு தமிழுக்கு போடுற பிரச்சனை இல்லை. கஞ்சி மீனிங் சொன்னா வந்து கஞ்சிக்குரிய பொருள். சரியா? பொதுவான கஞ்சிக்குரிய பொருள். கஞ்சிக்குரிய பொருள் சரி வரும். இப்போ அடுத்தது வந்து இங்கால வந்து உங்களுக்கு கிடைக்கும் வந்து உதாரணம். சரியா? இந்த வாசிப்புகளை வச்சு நாங்க இத வாசிப்புகளை வச்சு என்ன நான் வந்து இது பண்ற உதாரணங்கள் தான் என்ன இங்கால வரும். அப்ப இங்கால வந்து கடைசியில வந்து அதுக்குரிய பொருள் வரும். இது கிளியர் அவங்களுக்கு? இது இந்த ஆர்டர் தான் வந்து கிட்டத்தட்ட 80 வந்து நாங்க படிப்போம். அப்ப இதை நீங்க மெயினா மேலுள்ளதை விளங்கிக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அந்த கஞ்சி, அதே போல வந்து சீன வாசிப்பு, அடுத்த வந்து இந்த குன்யமே வந்து ஜப்பான் வாசிப்பு, ஜப்பான் உச்சரிப்பு, அடுத்த வந்து பொருள், அடுத்த வந்து உதாரணம், அடுத்த வந்து தந்த உதாரணத்துக்குரிய என்ன விளக்கம் இல்லாட்டி பொருள். சரியா? ஓகே சரி ஓகே. அப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு அடுத்த பாதி போறதுக்கு முன்னுக்கால இந்த என்ன செய்யறது உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் தாரேன் எல்லாத்துக்கும். சரிதானே? 2 நிமிஷம் தாரேன். இதை கொஞ்சம் வந்து அவசரமா கொஞ்சம் பார்த்துடுவாங்க. நான் கேள்வி கேட்கிறேன். சரியா? கேள்வி கேட்கிறேன் வந்து கேள்வி கேட்டு அடுத்த கட்டத்துக்கு நான் வருவோம். இப்போ எல்லாத்துக்கும் விளங்குதா? இந்த ஸ்கிரீன் விளங்குதா? நல்லா தெளிவா விளங்குதா?
தெளிவு விளங்குதுன்னு நினைக்கிறேன். 2 பக்கம் விளங்குதா? விளங்குதா பெருசாக்குவா? ஓகே, விளங்குது. சரி, ஓகே. ஒரு 2-3 நிமிஷம் தாரேன். கொஞ்சம் நல்லா பார்த்துடுவோம். இதுல என்ன விஷயம் தான் மாத்தி கொஞ்சம் இப்படி இப்படி கேட்கிறேன் நான். ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, அதுக்கப்புறம் அடுத்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்களேன். சரியா? சரியா பார்த்துட்டீங்களா? ஓகே. ஓ, சரி, ஓகே. அப்ப இதுல வந்து செல்லுங்க வந்து ஹஃப்னி சொல்லுங்க. சரியா? கஞ்சின்னா ஓகே. என்னது? கஞ்சி. இப்ப இது வந்து உண்மைக்குமே பரீட்சையில கேட்க போறல்ல. விளைஞ்சா இப்ப நான் போட்ட படம் இல்லாட்டி நான் அந்த எல்லாம் ஒப்பிட்டு காட்டுனது மத்த விஷயம் பரீட்சை. ஆனா பரீட்சையில வந்து நீங்க இது அடிப்படை இதை விலங்கல்லாட்டி பரீட்சையில உண்மைக்குமே என்ன உங்களுக்கு கன்ஃபியூசிங் கடைசி எக்ஸாம் போற டைம் வராட்டி கஞ்சின்னு சொல்றது வந்து சரியா விளங்கி கொள்ள மாட்டேன். என்ன விஷயம் சொல்லி விளைஞ்சா என்ன விஷயம்னு சொல்லி சரியா விளங்கி கொள்ள ஒரே கன்ஃபியூஷன். இது ஏன் இப்படி வருது, ஏன் இப்படி போடுறாங்க, என்ன இப்படி விளக்கம், ஏன் அப்படி போடணும்னு சொல்றது விளக்கம். சில ஆட்களுக்கு நிறைய பேருக்கு தெரியா வந்து இப்ப கஞ்சிய வந்து ஜப்பான் எழுத்துன்னு பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிய வந்து கஞ்சி சீனாலிந்து வந்தாங்க. விளங்கிச்சா? சீனாலிந்து வந்தன்னு விளங்கினீங்கன்னா தான் அது ஏன் வந்து அந்த 2 வாசிப்பு வரந்து சில விளங்கும். இப்ப சில ஆட்களுக்கு வந்து அது கூட விளங்காமிக்கும் வந்து இது பொதுவாக ஜப்பான் எழுத்து கஞ்சி வந்து ஜப்பான் எழுத்து. அப்ப ஜப்பான் எழுத்துக்கு 2 வாசிப்பு சீன வாசிப்பு சொல்றேன்னு சொல்லி தெரியாமிக்கும். இப்ப அந்த லொஜிக்கான அந்த சில விஷயங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கும் சில ஆட்களுக்கு. சரி, ஓகே. இவர் சொல்லுங்க வந்து யாரு ஹஃப்னி. ஹஃப்னி சொல்லுங்க வந்து கஞ்சின்னா என்னத்த?
சீன மொழியிலிருந்து உருவாக்கப்பட்ட சித்திரம் போன்ற அமைப்பே காஞ்சி எனப்படும். அப்ப ஏற்கனவே சீனாக்கள் பாவிக்கிற அந்த அந்த எழுத்துக்களை வந்து எடுத்துக்கணும், பாவிகள் எடுத்து வந்து அதுக்கு வேற இதுகள் கொடுத்து அந்த இப்படி செஞ்சியா? சரி, ஓகே. ஷாக்கிர் சொல்லுங்க வந்து அப்ப இதை வந்து நாங்க எப்படி எழுதுவோம்? இதை எந்த இதை வச்சு நாங்க எப்படி எழுதுவோம்? நாங்க கோடுகளை பயன்படுத்தி கோடுகளை பயன்படுத்தி வரிசைப்படி எழுத வேண்டும். ஆனா வரிசைப்படி மிஸ் ஆகினா மிஸ் தான். வரிசைப்படி ஆக முக்கியம். அப்ப இதுல தான் நாங்க படிச்சு தார நேரத்துல வந்து மெயினா வந்து நான் அந்த விஷயம் அடுத்து சொல்லுவேன். நான் எந்த சிஸ்டத்துல வந்து 80 விஷயத்த நான் படித்தருவேன்னு சொல்றது நான் சொல்றேன் அடுத்தது. சரி, இப்ப இந்த கேள்வியை கேட்டு சரி, அடுத்த வந்து ஷஃபீர் சொல்லுங்க வந்து சரியா. இப்ப இதுக்கு வந்து எத்தனை இதுகளுக்கு பிரதானம் வந்து எத்தனை உச்சரிப்புகளுக்கு? 2 உச்சரிப்பு இருக்கு. 2 உச்சரிப்பு. எப்படி எப்படி? குன்யோமி. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க குன்யோமின்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு வந்து யோமி தான் குன்யோமில குன்யோமி. நிறைய பேர் சொல்றதை பார்த்தீங்கன்னா வந்து குன்யோமின்னு சொல்லணும். புரியுது இல்லைங்களா? குன்யோமி. அடுத்தது வந்து குன்யோமின் வந்து ஜப்பான் உச்சரிப்பு. ஜப்பான் உச்சரிப்பு. அடுத்தது சீன உச்சரிப்பு வந்து என்ன சொல்லுங்க? வேற யாராவது ஒன்னியோமின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து நல்லா விளங்கிக்கோங்க. அந்த இது அடுத்த வந்து யார் ஆன்சர் சொல்லிங்க? வேற ஆன்சர் செல்லாதாக்கள் ஜீவோ வந்து சொல்லுவாங்க வந்து இப்ப இது வந்து இப்ப உதாரணம் சொல்ல இப்ப ஒரு கஞ்சி எடுத்தேன்னு சொன்னா, கஞ்சின்னு சொன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் தானே? சீனா மொழியிலிருந்து சரியா, சீனா மொழியிலிருந்து எடுத்தேன்னு சொன்னா அதுதானே? அப்ப இதுல வந்து அந்த இப்ப இதுல வந்து இப்போ உச்சரிப்புகள் வார நேரம் வந்து இப்ப 2 வகையான உச்சரிப்புகள் சொன்னோம். இப்ப எல்லாத்துக்கும் வந்து 2 உச்சரிப்பும் வருமா? உதாரணத்துக்கு இப்ப இல்ல சொற்கள் எடுக்கிறது எல்லாத்துக்கும் வந்து இப்ப சீன உச்சரிப்பும் ஜப்பான் உச்சரிப்பு அப்படி வருமா? இல்லாட்டி சிலதுக்கு வந்து சிலதுக்கு வராம இருக்குமா? என்ன மாதிரி இது? இல்ல நான் கேட்கிறேன் வந்து இப்ப ஒரு கஞ்சி எடுத்தேன்டா, சரி, ஒரு கஞ்சி எடுத்தேன்டா அந்த அதுக்கு வந்து ஜப்பான் உச்சரிப்புன்னு சொல்றது இல்லைங்களா? ஜப்பான் உச்சரிப்பும் வந்து சீன உச்சரிப்பும் வரணுமா? கட்டாயம் வரணுமா? ஆக குறைஞ்சது ஒன்று வரணுமா? அப்படி இல்லாட்டி வந்து ஒன்றுக்கு மேல அப்ப அதுல 2ல ஒன்றும் வரும், இல்லாட்டி பல உச்சரிப்பும் வரும். அந்த இதுல வந்து சில நேரம் சில கஞ்சிக்கு வந்து ஜப்பான் உச்சரிப்பு மட்டும் வரையில சரிதானே? அடுத்த வந்து ஜப்பான் ஒன்று இல்ல ஒன்றுக்கு மேல உச்சரிப்பும் வரலாம். அதே நேரம் வந்து இப்ப ரெண்டுக்கும் சீன உச்சரிப்பு வந்து ஜப்பான் உச்சரிப்பு வந்து அதுல வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து நிறைய வரவும் மேலும் இல்லைங்களா? அப்ப அதை நீங்க அதை சும்மா அடிப்படையா வந்து நீங்க அதை விளங்கி கொள்ளணும். சும்மா சாதாரண வந்து நீங்க அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி சரிதானே? அப்ப இது வந்து பேசிக்ல வந்து நீங்க இது விளங்கிறது சரி. இப்ப ஏன்னா நான் வந்து உண்மைக்குமே இந்த விளக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிழமை அந்த இது கொஞ்சம் அந்த படிச்சுட்டு போக கிட்டத்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க விஷயங்கள். இப்போ நீங்க ஆரம்பத்திலே வந்து நான் படிக்க முந்தையே இப்படி சொல்றது வந்து நல்ல ஒரு விஷயம். விளங்கிறீங்க சரி. அடுத்த அந்த பாதிக்கு நான் இன்றைக்கு கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் பார்ப்போம். சரி, ஓகே. பாருங்க வந்து இப்போ நான் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து நான் எப்படி செய்வேன்னு சொன்னா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா வந்து அந்த ஏற்கனவே ஒன்னியோமி குன்யோமி வந்து இது ஒரு விளங்கப்படுத்த தேவையில்லையே. ஒன்னியோமின்னா உங்களுக்கு தெரியும் வந்து குன்யோமின்னான்னு தெரியும். நான் குன்யோமின்னு சொன்னாலும் சரி, இல்லை ஜப்பான் வாசிப்புன்னு சொன்னாலும் சரி, சீன வாசிப்புன்னு சொன்னால் உங்களுக்கு விஷயம் விளங்கி கொண்டீங்கன்னா சரி சரிதானே? அப்போ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அந்த இதை பார்ப்போம். நான் இதை பாதியை அறிமுகம் செய்யணும் சொன்னால் பொதுவாக
இதை சொல்லிட்டு வந்து சரியா ஒரு ஒரு கஞ்சை சொல்லிட்டு வாசிப்பு பகுதியை பார்ப்போம். அதுபோல என்ன செய்வோம், நான் மீனிங்கை பார்ப்போம். மீனிங்கை பார்த்துட்டு உதாரணத்துக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னா நீங்க தான் கண்டுபிடிக்க சொல்லுவேன். இது உண்மைக்கும் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டான பகுதி. நீங்க வந்து நான் பாடம் பார்க்கலையே முந்தி, இப்ப எனக்கு இது சிக்கல் ஐக்க அப்படின்னு சொல்லி நீங்க பின்வாங்கவோ அப்படி தேவையில்ல. உங்களுக்கு வந்து மிக பாடம் பார்த்து இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அந்த ஏற்கனவே ஆன்சர் பண்ற ஒருத்தர் 2 பேர் ஆன்சர் பண்றதை நீங்க கேட்டுக்கொண்டு இருந்தாவே என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்துடும். இதுல வந்து கட்டாயம் வந்து அந்த கஞ்சி பாதி கட்டாயம் வர பாருங்க. சரி, அப்ப இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய உங்களுக்கு தான் வாசிக்க செல்வேன். சரி, இதை எப்படி வாசிக்கன்னு சொல்லி ஒன்றுக்கு நான் சொல்லி தருவேன். அப்ப அதுக்கு பிறகு வந்து நீங்க அந்த வாசிச்சு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுதான் என்ன செய்ய, இல்லாட்டி அர்த்தம் விளங்கித்தான் நீங்க வாசிப்பீங்க. விளங்கி அது லேசா வந்து நீங்க அதை செஞ்சு கொள்வீங்கல்ல, எந்த பிரச்சனை நீக்காது. இந்த ஓர்டருக்கு நான் செஞ்சுட்டு கடைசியா நான் என்ன செய்யணும், இதை எப்படி எழுதுற ஒரு இது விஷயத்த கடைசி எல்லாத்த முடிச்சுட்டு வந்து இதை எப்படி எழுதுறேன்னு சொல்லி பார்ப்போம். எழுதுறேன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த எழுத்தை வந்து நான் என்ன செய்வேன்னு சொன்னா வந்து உங்களுக்கு நான் இப்போ இங்கே எழுதி காட்டுவேன். சரி, ஸ்க்ரீன்ல வந்து அந்த ஏற்கனவே நான் சொன்னேனே ஜப்பான் வந்து அந்த கோடுகளை பயன்படுத்தி வருஷப்படி எழுதணும்னு சொல்லி சொன்னேன், அப்படித்தானே? அப்ப நான் கோடுகளை பயன்படுத்தி வருஷப்படி நான் எழுதி காட்டுவேன். அப்ப நீங்க என்ன செய்யணும், அவசரமா வந்து ஒரு 3 தடவை மட்டும் அவசரமா என்ன செய்யணும், அதை வந்து நீங்க எழுதுங்க கோப்பியில. பிறகு கண்டினியூ பண்றதுக்கு ஒரு 3 இல்லாட்டி 4 தடவை எழுதுங்க. எழுதி நாங்க ஏற்கனவே ஹிரகனா செஞ்சோமே அது மாதிரி இப்ப நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்கடா, சரி எழுதியாச்சு, கடைசியில நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்ற சொன்னா வந்து அடுத்த பாதியை போவோம். அடுத்த பாதியில நாங்க என்ன செய்வோம், கஞ்சி பாதியில ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம், கஞ்சை பார்ப்போம், அது பிறகு வந்து என்ன வாசிப்பை பார்ப்போம். அடுத்த வந்து என்னது உதாரணத்தை நீங்க சொல்லுவீங்க, அந்த உதாரணத்துக்குரிய விளக்கம் சொன்னது போறோம், அதை எப்படி எழுதுறேன்னு சொல்லி பார்ப்போம். சரி, எந்த ஓர்டருக்கு நான் எப்படி எழுதணும்னு சொல்லி நான் அதை சொல்வேன். ஸோ அப்போ இது கிளியரா உங்களுக்கு, இந்த பாதி கிளியரா நான் எப்படி படிக்க போறேன்னு சொல்லி சொன்னது கிளியரா உங்களுக்கு? சார் இன்னொரு இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இதுக்கு போற படிக்க போறது, ஒவ்வொரு கஞ்சை வந்து படிக்க போறது எந்த சிஸ்டத்துல படுத்துருவேன்னு சொன்னா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த கஞ்சி படிக்க போறேன்னு இந்த கஞ்சை படிக்க போறோம் தானே. இப்போ நான் இதுல வாசிப்புகள்ல வந்து இதுல உங்களுக்கு N5க்கு வராத வாசிப்பு அப்படி விஷயங்கள் ஈக்கும். அப்ப நான் N5க்கு வர வாசிப்பு மட்டும் இது மட்டும் இல்லை. இப்போ இதுல வந்து நீங்க N1 வர காட்டியும் ஒரு வாசிப்புகள் வரும். அதான் சொன்னேன், 1க்கு மேற்பட்ட நிறைய இதுகள் வரும் நினைச்சா. அப்ப இதுல வந்து N5க்கு வாரது மட்டும் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டும். இதை வந்து நீங்க இதை படிக்கணும், சரியா? இது வந்து படிச்சா மேலதிகமா பாடமாக்கி கொள்றோம்னா பாடமாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன். சரியா, நான் இன்னும் படிச்சலையா, படிச்சு காட்டினா உங்களுக்கு விளங்கும், சரிதானே? அதுக்கு போற வந்து இதை பார்ப்போம். சரி, எப்படி பாடமாக்குறது, எப்படி பார்க்கணும்னு சொல்வேன். அதுக்கு போற வந்து பொருள், அதுக்கு போற வந்து இங்க இது வந்து நீங்க என்ன செய்வீங்க, இப்ப நான் அந்த சிஸ்டர் சொல்லி தருவேன், எப்படி பார்க்கணும்னு சொல்லி சிஸ்டர் சொல்லி தருவேன் இல்லைஞ்சா. அப்ப அந்த சிஸ்டத்து படி நீங்க என்ன செய்வீங்க, ஏற்கனவே இதெல்லாம் படிச்ச விஷயங்கள் தான், ஏற்கனவே நாங்க படிச்ச விஷயங்கள் தான், அதை வச்சு நீங்க கெஸ் பண்ணுவீங்க. கெஸ் பண்ண பொருளை சொல்லுவீங்க. கடைசியா வந்து இந்த லைன் இந்த 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 ரோ வந்து முடியக்கிட்ட வந்து நான் வந்து என்ன செய்வேன், இந்த எழுத்தை எப்படி எழுதணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுவேன். எழுத்தை வந்து எப்படி எழுதணும்னு சொல்லி நான் சொல்லி காட்டுவேன். அதுக்கு பிறகு வந்து நீங்க என்ன செய்வீங்க, அதை எழுதுவீங்க. எழுதின பிறகு நாங்கள் அடுத்த லைனுக்கு போவோம், அடுத்த இதுக்கு போவோம். இப்போ இது ஆரம்ப கட்டம் சுற்றி கொஞ்சம் ஸ்லோ ஆகிக்கும், போக என்ன செய்ய வேகமா இன்ஷா அல்லாஹ் பெய்துடலாம். சார் இது கிளியரா உங்களுக்கு இந்த ப்ரொசஸ் ரேஞ்சா, இந்த ப்ரொசஸ் ஓகே. அப்ப இதுல வந்து பாருங்க வந்து இதுல வந்து ஒன்யோமி சொல்றது வந்து நாங்க ஏற்கனவே பார்த்துருவோம், சீனா வாசிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ ஆரம்பத்துல வர்றது சீனா. இப்போ இதை வந்து நீங்க விளங்கிக்கோ வந்து எப்பயுமே வந்து இப்ப ஜப்பானுக்கு முன்னுக்கால வந்து சீனா தானே, இந்த எழுத்துக்கு வந்து அடிப்படை வந்து சீனா. அப்ப எங்களுக்கு வந்து உண்மைக்கு நீங்க அப்படி பாருங்க, சேர்த்துக்கு ஜப்பான் போட்டு சீனான்னு போட்டு நல்ல இந்த மாதிரி படலாம். இப்போ நீங்க வந்து இதை எழுத்து பாக்கிட்ட வந்து சீனா ஃபர்ஸ்ட்டுக்கு அடிப்படையில் உள்ளது சீனா, அதுக்கு போற வந்து ஜப்பான், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஷயம் விளங்கு, சரிதானே? சரி, ஓகே. அப்ப இதுல வந்து இப்ப சீன வாசிப்புல வந்து நாங்க இந்த கஞ்ச எப்படி நாங்க சூரியனை வந்து இந்த தினஹரன், கதிரவன், பரிதி, சரியா, கதிர் அந்த அந்த மாதிரி சென்னோமோ, நிறைய விஷயத்த சென்னோமோ, அதே மாதிரி நீங்க இந்த வாசிப்புகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் லேஸ் ஆகிக்கும், மனசுக்கு வந்து திருப்தி ஆகிக்கும், சரியா? இல்லாட்டி உங்க மனசு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும், இப்படி எல்லாம் வாசிப்பெல்லாம் போடுறாங்க, இது பண்றாங்கன்னு சொல்லி, சரிதானே? அப்ப இதுல வந்து இந்த கஞ்ச வந்து சீன வாசிப்படி நிச்சி, சரியா? எப்படி நிச்சி இல்லாட்டி வந்து ஜித்ஸு அப்படின்னு சொல்லி 2 வாசிப்பு, சரிதானே? நிச்சி இல்லாட்டி ஜித்ஸு. சார் இதை எப்படி பாடமாக்கணும், எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணும்னு நான் சொல்றேன். இந்த பாதியை முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். நிச்சி இல்லாட்டி ஜித்ஸு. சார் இது வந்து என்னத்த
சீன வாசிப்பு. வாசிப்பு. சரிதானே? அடுத்த இல்லாட்டி சீன உச்சரிப்பு. அடுத்த வந்து பாருங்க வந்து ஜப்பான் உச்சரிப்புல வந்து இதை எப்படி வாசிக்கலாம் உங்களுக்கு வந்து ஹி சரி இல்லாட்டி பி இல்லாட்டி கா ஹி பி கா ஹி பி கா. அடுத்த வந்து இது வந்து நிச்சி இல்லாட்டி வந்து ஜிட்ஸு. சரி சீன வாசிப்பு வந்து அப்படி நிச்சி இல்லாட்டி ஜிட்ஸு. அந்த ஜப்பான் வாசிப்பு வந்து ஹி பி கா. சரி இது வந்து உண்மைக்குமே அதான் சார் வந்து எப்படி அந்த நான் ஒவ்வொரு புசில் வந்து அவுக்குறேன்னு சொல்லி சொன்னேன் அந்த அந்த இது மாதிரி நீங்க இதுல தான் விஷயமே இந்த வாசிப்புகளுக்கு தானே. இந்த வாசிப்பை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா சரியா, இது வாசிப்புகளை நீங்க அத்துப்படி ஆயிட்டீங்கன்னு சொன்னா இங்கல வார வந்து இதுகளை நொடிகளை வந்து நீங்க உங்களுக்கு அவுக்கலாம். இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமா விஷயங்கள் வந்து நீங்களாகவே என்ன செய்யலாம். அந்த வார எல்லா இடத்துலையும் உதாரணத்துக்கு நீங்க ஜப்பான் நியூஸ் எடுத்தாலும் சரி இல்லாட்டி ஆர்டிக்கல் எடுத்தாலும் சரி நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி எக்கச்சக்கமா விஷயத்த வந்து உங்களுக்கே சொல்லலாம். இது இப்படித்தான் வரும், இது இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும்னு சொல்லி உங்களுக்கு செல்லுமாக இருக்கும். சரி ஓகே. இப்போ இதுல வந்து உங்களுக்கு யோசனை வரலாம் வந்து இதை எப்படி நான் பார்க்குறேன். ஒரே ஒரு விஷயத்துக்கு வந்து சரி ஒரு 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 இப்படி வந்து கதிரன்னு சொல்றது சரி சரிதான். இது உங்களுக்கு யோசனை வரல. இது வந்து கதிரை அப்படித்தானே, இது ஒரு கதிரை. சரி இதுக்கு வந்து கதிரைன்னு சொல்ற சரியா, இதுக்கு வந்து மேசைன்னு சொல்ற, இதுக்கு வந்து அலுமாரின்னு சொன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகும் தானே. சும்மா சொன்னீங்க உங்களுக்கு அப்படி யோசனை வரலாம். ஆனா நீங்க அந்த நேரத்துல வந்து நீங்க யோசிக்கணும் என்னன்னு சொன்னா எப்படி சூரியனுக்கு வந்து கதிரவன் பகலவன் பருதி தினகரன்னு சொல்ற மாதிரி இதுகள் ஈக்கும் இல்லைங்களா. அதை எப்படி நீங்க இது உள்வாங்கி கொண்டீங்களோ அதே மாதிரி என்ன செய்யணும் இந்த விஷயத்த உள்வாங்கி கொள்ள பாருங்க சரியா. அப்ப இதை வந்து பாடமாக்கத்து ஒரு சிஸ்டம் சொல்லித்தரேன் வந்து இதை என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க வந்து உதாரணத்து பார்த்துட்டு ஈக்கிறது சரி வர. இந்த விஷயத்த வந்து நீங்க என்ன செய்யணும், எழுதி பயிற்சி எடுக்கிறதோ இல்லாட்டி வந்து சும்மா பார்த்து டீக்கிறதோ வந்து சரி வராது சரிதானே. இது எப்பயுமே வந்து இந்த மாதிரியாவது வரணும் எப்படின்னு சொன்னா வந்து உதாரணத்துக்கு இந்த தோற்றத்தை பார்த்து வந்து நிச்சி சரியா ஹி பி கா ஹி பி கா ஹி பி கா. இதுல வந்து ஹீன்னு சொல்லிட்டு படாது இல்லைங்களா. ஹி பி கா ஹி பி கா நிச்சி ஜிட்ஸு ஹி பி கா. இந்த ஓர்டர்ல வந்து என்ன செய்யணும், இந்த வாசிப்பு வாரத்தை வந்து என்ன செய்யணும் இது பண்ணிக்கொள்ளும். அடுத்த இதெல்லாம் பாருங்க வந்து சிலதுக்கு வந்து பெரும்பாலும் தான் உங்களுக்கு வந்து வாரது வந்து ஒன்று தான் வரும். இப்போ இது போக வந்து உங்களுக்கு லேசாக போகும். இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த தந்திரை வந்து போக வந்து என்ன செய்யணும்னு சொன்னா வந்து அது லேசாகவும் வரும், அப்படி கூடவும் வரும், குறவும் வரும் விளைஞ்சா. அப்போ இது வந்து பெரும்பாலும் வந்து என்ன அந்த பாவிக்கிறது தான் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கு உங்களுக்கு தந்தி. சரி ஓகே. அப்போ இதை வந்து கொஞ்சம் எல்லாம் வாசிக்கிற இதை கொஞ்சம் இதை நான் இப்போ சொன்ன சிஸ்டத்துல வந்து நிச்சி ஜிட்ஸு ஹி பி கா கொஞ்சம் வாசிங்க. நான் அந்த சிஸ்டத்தை கொடுத்து சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி. நிச்சி ஜிட்ஸு ஹி பி கா. எல்லாம் வந்து அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிங்க எல்லாம். நிச்சி ஜிட்ஸு ஹி பி கா. 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 ஹி பி கா. நிச்சி ஜிட்ஸு 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 ஹி பி கா. சரியா சரி ஓகே. சாகிர் சொல்லுங்களே. சரி அதுக்குரிய வாசிப்பு சொல்லுங்களே. சாகிர் சொல்லுங்க சார். வாசிப்பு சொல்லுங்களே. இதுக்குரிய வாசிப்பு இப்ப நான் ரீட் பண்ணதா. ஓ நிச்சி ஜிட்ஸு வந்து சீன வாசிப்பு.
மற்றது வந்து ஜப்பானிய வாசிப்பு வந்து ஹி பி கா. சரி. அப்ப இது வந்து உங்களுக்கு இது ஓகே ஆயிக்கு. அப்ப இது வந்து இது நரேஷா? நரேஷ் சொல்லுங்க வந்து. இது வந்து அந்த ஜப்பான் வாசிப்பு சொல்லுங்க. எங்க நரேஷ்? எங்க நரேஷ காணோம். நரேஷ் கவரேஜ் பிரச்சனை நினைக்கிறேன் போல. ஷஃபீர் சார் சொல்லுங்களேன். எதை சொல்லணும்? ஜப்பான் வாசிப்பு இ பி கா. ரைட். ஜப்பான் வாசி ஹி பி கா. இதுல வந்து கொஞ்சம் கூடுதலா வந்து நீங்க என்ன செய்யுங்க, அதை வாசி பழகுங்க. இதுல வந்து இந்த மூணும் ஹி பி கா இந்த மூணும் வந்து கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய பாதி. நான் ஹைலைட் பண்ணி தரேன். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் நிச்சயம் வந்து என்ன செய்யணும், நிச்சயம் வந்து நீங்க பார்த்தா நல்ல சரிதானே. இதுக்கு ஆனா இந்த ஜிட்ஸு வந்து உங்களுக்கு தேவைப்படாது. இப்போக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ உதாரணத்துக்கு ஜேஎல்பிடி N3 என்ன நினைக்கிறேன், N3க்கு மாதிரி தேவைப்படும். இப்போக்கு வந்து உங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை. அப்போ நான் எப்பயுமே வந்து பச்சை கலராக போட்டு தாரதை வந்து நல்லா பார்க்கணும். நீங்கள் அதான் மெயின் விஷயம். நல்லா பார்த்துக்கணும். அந்த அறிவுறுத்தல்களை பச்சையில போட்டு தாரதை வந்து நல்லா பார்க்கணும். சரியா? நான் வந்து மஞ்சள் போட்டு காட்டுவேன். அப்படி எல்லாத்துக்கும் வந்து நான் உங்களுக்கு தருவேன். இது போல வந்து வாசிப்பு வாரதுல வந்து பாவிக்கிறது பாவிக்காதது எல்லாத்துக்கும் வந்து நான் நம்பர் போட்டு தருவேன் வந்து. அப்ப நீங்க என்ன செய்யணும், நீங்க வந்து அதை இந்த விஷயத்த மெயினா பச்சை எழுத்து வந்துச்சுன்னு சொன்னா வந்து கிரீன் லைட் உங்களுக்கு அனுமதி பாடமாக்குறது கட்டாயம் நீங்க இது பண்றதுக்கு நினைச்சா. மஞ்சள் வந்து சரியா இதுல வந்து உங்களுக்கு விரும்பினா வந்து பாடம் பாருங்க, பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து விரும்பினா வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு பார்க்கலும் இல்லாட்டி வந்து உங்களுக்கு உடல் சரிதானே. அப்ப சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபோக்கு சில விஷயங்கள் தேவைப்படுற விஷயத்த நான் சிலதையும் தருவேன். சும்மா அந்த அந்த இது அந்த வாரத ஓ இதுல இந்த ஹைலைட் பண்ணிடுறது தானே கிரீன் கலர்ல. ஓ கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிட்டு மத்தது எல்லோல ஹைலைட் பண்ணாம அப்படி தரையிலுமா? சும்மா விடவா அப்படி? ஓ என்ன சொன்னா இங்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட் தான் காப்பி எடுக்கிற. பச்சை பிரச்சனை இல்லையாப்ப கிரீன்ல? கிரீன்ல வரக்குள்ள வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வரக்குள்ள அந்த ஹைலைட் ஆகி வரும். அந்த டைம்ல எங்களுக்கு எடுக்கிறது நாளைக்கு வந்து ரெண்டும் ஒரே மாதிரி வந்துடும். ஓ சரி சரி. அப்ப நான் இப்படி செய்யறேன். அப்ப பச்சையில போடுறது எல்லாத்தையும் வந்து கட்டாயம் பாருங்க விளைஞ்சா. பச்சையில போடுறது மத்தல வந்து சும்மா விட்டுறத வந்து விரும்பினா பாருங்க. அப்படி நீங்க நிர்பந்தம் இல்லை, அது எக்ஸாமுக்கு உங்களுக்கு வராது. மற்றபடி விடலாம். சரியா? அப்ப இதுக்கு வந்து பொருள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சரி இந்த இதுகளுக்கு பொருள் வந்து 4 சொல்லி பொருள் வரலாம். சரியா? இப்ப இது வந்து நீங்க வந்து யோசிக்க தேவையில்லை, எதுக்கு நாள் போகும், வாசிப்பில் எது நாள் போகும், எதுக்கு சூரியன் போகும் அப்படின்னு சொல்லி. அது வந்து உங்களுக்கே அது வந்து என்ன செய்யும், அது போக 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 உங்களுக்கு விளங்கும். அது வந்து டக்குன்னு வந்துடும். சரிதானே? இப்ப நாள் சூரியன் வந்து ஜப்பான். சரியா? அடுத்த நாட்கள் எண்ணுவதற்கான இறுதி ஒட்டும் ஏற்கனவே படிச்சுக்கிறேன். யாதிக்கு நாட்கள் என்பதற்கான இறுதி ஒட்டு வந்து நான் பார்த்துக்கிறேன் வந்து. இந்த இதை கொஞ்சம் இந்த அன்மியூட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் இந்த அன்மியூட் பண்ணிக்கோங்க மத்தாக்கள். சொல்லுங்க. இத வாசிச்சதுலே இப்போ ஒரு கெஸ்ஸிங் ஒன்று வந்துட்டு. இப்ப நான் இங்க யூஸ் பண்றத வச்சு அப்படித்தான் வரும். அப்படித்தான் இந்த வரும். அதான் எதிர்பார்க்கப்பட்டது இந்த ஒரு சிஸ்டத்துல. எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். நிச்சயம் சொன்னா பொதுவா நாளைக்கு சொல்றேன். ஒரு டேட் பொதுவா சொல்ல கொல்லேன்ஸ் வந்து இந்த ஹி அப்படின்னு சொல்றேன். அந்த பி வந்து கின்யோபி தொயோபி அதான் மெயின் விஷயம். இப்ப உண்மைக்குமே நாங்க வரப்போறோம் அதுக்குத்தான். இந்த உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கறது தான் இந்த கஞ்சி விஷயம் நீங்களே சோல்வ் பண்ணணும். நிறைய இடத்துல வந்து என்ன செய்வாங்கடா, இப்படி போட்டுட்டு வந்து அங்கே உதாரணத்துக்கு கூட பாடமாக சொல்லுவாங்க. அப்படி இல்லை. இதுல வந்து உங்கள்கிட்ட வெளியே கொண்டு வந்தா தான் அது உண்மைக்குமே அதுல ஒரு நல்ல ஒரு இது உண்டு உங்களுக்கு காணலும். அதை தான் ஆரம்பத்திலையும் நான் சொன்ன வந்து நீங்க வந்து என்ன செய்யுங்க, கட்டாயம் வந்து என்ன செய்யுங்க, இது வந்து கொஞ்சம் நல்லா பாருங்க, மீட்டிட்டு வாங்க, எல்லாம் சம்மந்தப்பட்டு வரும்னு சொல்லி சொன்னேன். சரியா? அந்த உங்களுக்கு தெரியும் வந்து ஹிட்டோட்சு ஃபுத்தாட்சு மிட்ஸு அந்த மாதிரி வந்தது. அடுத்து வந்து இச்சு இட்டச்சி ஃபுட்சுகா மிக்கா யொக்கா வந்தது. வந்தா அந்த இதெல்லாம் வந்து உண்மைக்குமே இங்க வந்து நல்ல ஒரு இது வந்து தரும் உங்களுக்கு வளைஞ்சா இந்த புதுலா ஊக்குறதுக்கு. சரி ஓகே. இப்போ வந்து பார்ப்போம் வந்து ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு கொடுத்து பார்ப்போம். சரிதானே? உதாரணத்துக்கு இதுல வந்து கேட்போம் வந்து யார்கிட்ட வந்து ஷஃபீர் வந்து செலவு வந்து ஃபர்ஸ்ட் ஷஃபீர் வந்து செலவு வந்து
இப்போ நான் இதில் சென்னதில் சரியா சென்னதில் வந்து என்ன இதுக்கு வந்து எப்படி வரும்னு சொல்றதுக்கு நான் பார்ப்போம். சரியா, நான் ஒன்று கேட்போம். இந்த இதில் வந்து முன்னுக்கு வந்து கஞ்சி வந்து இது வந்தீங்க, இந்த ஹிரகனா வந்து பின்னுக்கு வந்து எது வந்தா வரும் சொல்றது வந்து எப்படி கெஸ் பண்ணணும்னு சொன்னா வந்து நீங்க இதுல உள்ள வாசிப்பு வந்து சும்மா போட்டு பார்த்தீங்கன்னா பின்னுக்குள்ள இது உங்களுக்கு தெரிஞ்ச சொல் தானே, எல்லாம் வந்து தெரிஞ்ச சொல் தான் வரப்போகுது. தெரியாத சொல்லுனா நான் சொல்லி தந்துடுவேன். தெரியாத சொல்லுன்னு வரக்கிட்ட வந்து நான் செய்வேன், நான் சொல்லி தந்துடுவேன். அப்ப தெரிஞ்ச சொல்ல வச்சுதான் கேட்பேன் நான். அப்ப நீங்க என்ன செய்யணும், நான் முன் துண்டை வாசிச்சுட்டு பின் துண்டு நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோமே, நான் சொல்றது இந்த இந்த நாள் அந்த இது அப்படி இப்படி சொன்ன அதுல வந்து கெஸ் பண்ணி உங்களுக்கு வாய்க்கு வரும், அது மனசுல வரும், அது ஆட்டோமேட்டிக்கா அது வரும். இப்போ அதை சொன்னீங்கன்னா சரி சரி கெஸ்ஸிங் தான் இது வந்து மெயினா கெஸ்ஸிங். போக போக வந்து இது வந்துடும் இப்படி கெஸ் பண்றது. இப்போ நாங்கள் முன்னுக்குள்ளது நாங்கள் வந்து இப்படி போட்டிடணும்னு சொன்னால் அதையும் தராம நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. பொதுவாக வந்து முன்னுக்கு போட்டது வந்து கஞ்சில தான் வரும், இனி பரம் வந்து இதுவும் கஞ்சில தான் வரும். ஏன் நாங்கள் தரலன்னு சொன்னா நீங்க படிக்கல. இப்போ N5 வாரது திரும்ப வரும். இன்னைக்கு வந்து N5 படிக்க வாரது இங்கே தானே, N5 வாரது வந்து நீங்க அடுத்த எழுத்துக்கள் படிக்கிட்ட சேர்ந்து சேர்ந்து வந்துடும். ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து வராதது எக்ஸாம்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா இப்படி தருவாங்க. பொதுவாக ஜப்பனீஸ் அப்படி எழுதுறதில்ல, அதுலேயே வந்து கஞ்சி தான் வரும். ஆனா வந்து அந்த படிக்காததை வந்து அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, தரமாட்டாங்க. அந்த அந்த மாதிரி தருவாங்க. அப்படி இல்லாட்டி மேலே போடுவாங்க. சரிதானே? இப்போ ஓகே, இப்போ இப்பைக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ இதோட ஒன்றாவதோட நான் இன்னைக்கு நிப்பாட்டுவோம். சரியா, ஒன்றாவதோட இன்னைக்கு நிப்பாட்டுவோம். அடுத்த பாடத்துல வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா வந்து ஒன்று சரி இல்லாட்டி ரெண்டு சரி பார்த்துட்டு அதை நிப்பாட்டுவோம். அடுத்த பாடத்துல வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், கூடுதலாக வந்து பார்க்கலாம். இந்த ஆரம்ப கட்டம் சுற்றி கொஞ்சம் நீங்க விளங்குறதுக்காக வேண்டி ஒரு டைம் ஒன்று கொடுத்தோம். சரி ஓகே, இதுல வந்து சொல்லுங்களேன் வந்து சஃபீர், இந்த இதை சொல்லுங்களேன், வாசிச்சு என்ன வரும்? மைனிச்சி. மைனிச்சி. வெல்டன். அப்ப நீங்க வந்து கெஸ் பண்ண வந்து உதாரணத்துக்கு நீ பாருங்க வந்து உங்கள்கிட்ட மைஹி, மைஹி, மைபி, மைகா, மைஜிட்ஸு வராது. அப்ப வந்து தெரிஞ்சது வந்து மைனிச்சி. அப்ப மைனிச்சின்னு சொல்லிக்கிட்டு என்ன பொருள் வரும்? மைனிச்சின்னு சொல்லிக்கிட்ட தினமும் ரைட், ஒவ்வொரு நாளும் இல்லாட்டி ஒவ்வொரு தினமும். சரி, வெல்டன் சஃபீர். சரி ஓகே, இதை வந்து சொல்லுங்க வந்து ஷாக்கிர் சொல்லுங்க. மிக்கா. வெல்டன், மிக்கா. அப்ப நாங்க ஏற்கனவே படிச்சிடும். மிக்கான்னு சொல்றது வந்து என்னத்த? 3ஆம் தேதி. ரைட். அப்ப இதுல வந்து ரெண்டு விஷயம் வரும். எப்படி வரும்? 3ஆம் தேதி இல்லாட்டி 3வது நாள். ரைட். அப்ப இதுல நாங்க வந்து ரெண்டு மாதிரி படிச்சோம். இப்ப நான் ரெண்டு ரெண்டு குளம் போட்டு படிச்சோம். யாதிக்கும் உங்களுக்கு ஃபுட்சுகா மிக்கான்னு சொல்லி படிச்சோம். அடுத்த வந்து எப்படி படிச்சோம் நாங்க? ஒரு நாள் 2 நாள் சொல்லிட்டு எப்படி படிச்சோம்? சுயிதாச்சி ஃபுட்சுகா மிக்கா அதுதானே? இல்ல, சுயிதாச்சி ஃபுட்சுகா மிக்கா வந்து 1ஆம் திகதி 2ஆம் திகதி 3ஆம் திகதின்னு வாருது. இப்போ ஒரு நாள் 2 நாள் 3 நாள் சொல்றது இச்சினிச்சி அப்படி வருது. ரைட். இச்சினிச்சி அதுக்கு அடுத்த பின்னுக்கால வாரதெல்லாம் வந்து என்ன செய்யும், அதே மாதிரி தான் வரும். இந்த ஃபெஸ்ட்டுக்கு வாரது கொஞ்சம் என்ன செய்யும், வித்தியாசப்பட்டு வரும். அப்ப இது ரெண்டுக்கும் என்ன செய்யும் நினைஞ்சா, இந்த ரெண்டுக்கும் வந்து இந்த ஒரே மாதிரி தான் வரும் நினைஞ்சா. அப்போ ஒன்று வந்து 3ஆம் திகதி இல்லாட்டி 3 நாட்கள். இப்போ இதுல வந்து கெஸ் பண்ணது சாக்கிர் கெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா மத்தாக்கள் பார்த்திப்பீங்க. அதே மாதிரி ஷஃபீர் கெஸ் பண்ணதை பார்த்தீங்கன்னா நீங்க மத்தாக்கள் பாருங்க வந்து எப்படி கெஸ் பண்ணன்னு சொன்னா வந்து நான் இங்க தாரேன், இந்த நீங்க அதை பாடமாக்குறத வச்சு இது எவ்வளவு கூடுதலா பாடமாக்குறீங்களோ இப்படி நிச்சி ஜிட்ஸு ஹிபிகா வந்து பாடமாக்கிட்டு அதுக்கு அந்த இங்கெல்லாம் வந்து பார்க்கிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், கெஸ் பண்ணி செல்லலாம். சரி, இப்போ இதுதான் வந்து உண்மைக்குமே என்னத்த இந்த புதுல ஊக்குறப்ப இது வந்து இது எல்லாமே ஒன்றே தான், எல்லாமே ஒன்றே தான். ஆனா வந்து இது ஏற்கனவே படிச்சது இது ஒழுங்கா பார்த்த ஆக்களுக்கு மட்டும்தான் செல்ல இருங்க விளைஞ்சா இப்படி வரும், இதுதான் வரணும், வேற வரையலான்னு சொல்லி. சரி ஓகே, அடுத்த வந்து இதை வந்து யாரு ஜீமா சொல்லுங்க வந்து ட்ரை பண்ணலாம். இதுல வந்து எப்படி எடுத்தீங்க வந்து இப்ப இது வந்து இப்ப இது யோ வந்து விளைஞ்சா கொஞ்சம் யோசிக்கலாம் தெரிஞ்ச சொல்லுக்கு எப்படி வருதுன்னு இதை போட்டு பார்க்கலாம். ஜிட்சியோ, சரியா, ஹியோ, பியோ, கயோ ஒண்ணு. அப்ப நிச்சியோ வருது. அப்ப அங்கே பின்னுக்காக வந்து என்ன பி, நிச்சியோபி. அப்ப நிச்சியோபின்னு என்ன பொருள்? அப்ப வெல் டன், பெர்ஃபெக்ட். நிச்சியோபின்னு சொன்னா வந்து ஞாயிறு. சரி ஓகே, இது வந்து சாக்கிர் சொன்னீங்கன்னா சாக்கிர் சொன்னீங்க.
சரி ஓகே. இது ஃபெஸ்ட்டுக்குள்ள வந்து இது கொஞ்சம் சேலஞ்ச் தான். லேசா சொல்லிடணும். யார்கிட்ட கேட்போம்? ஹஃப்னி சொல்லுங்களேன். ஃபெஸ்ட்டுக்குள்ள எப்படி வரும்? ஃபர்ஸ்ட்டுக்குள்ளது இப்போ எல்லாமே எல்லாமே வருமா அப்படியா இல்லாட்டி இல்ல அதான் அது கெஸ் அண்ணா நீ வந்து நான் கெஸ் பண்றதுக்குரிய விஷயம் இல்ல. நான் சும்மா நான் கேட்டேன். அது இந்த நான் பார்க்கல. நீங்க படிக்க நீங்க சொல்றதுக்கு நான் பார்க்கல. ஆனா வந்து என்ன வந்து இந்த ஹீன்னு சொல்றது வந்து அந்த உதாரணத்துக்கு நான் சும்மா நான் சொல்லி தந்தேன் வந்து அது தெரிஞ்சுதான் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து உதாரணத்து அமேனோ ஹீ சொல்லி தந்தேன் முந்தி. அமேனோ ஹீ ஹரேனோ ஹீ அப்படின்னு சொல்லி தந்தேன். இப்போ ஹீன்னு சொல்றது வந்து நாள் முந்தி சொல்லி தந்தீரேன் நான் அந்த எழுதி தரலன்னு நினைக்கிறேன் போல. ஹீன்னு சொல்றது நாள். சரியா? ஹீ. அப்ப ஹீ வந்து நாளுக்கும் வரும், சூரியனுக்கும் வரும். ஹீன்னு சொல்றது வந்து நாளுக்கும் பொருள் இது சொல்லலாம் வந்து அடுத்த வந்து சூரியனை சொல்லலாம். அப்ப இதுல வந்து நிச்சின்னு சொல்றதோ ஜிட்ஸுன்னு சொல்றதோ வந்து நீங்க முந்தி படிச்சில்லை அப்படித்தானே? கா பி அப்படின்னு தனியா வாரதில்லை. அப்ப ஹீ சொல்றது வந்து நாள் இல்லாட்டி சூரியனை குறிக்கும். சரியா? நாள் இல்லாட்டி சூரியனையும் குறிக்கும். இது எங்களுக்கு அதையும் போடணும். சரி, இது கிளியரா உங்களுக்கு? இப்போ இவ்வளவு நேரம் நான் பார்த்தது இந்த கஞ்சின்னு சொல்றது சீனா மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஓவியம் போன்ற அந்த எழுத்துக்கள் சொன்னது, மற்ற ஸ்ட்ரோக்கை வச்சு எழுதணும்னு சொன்னது, மற்ற விஷயம் எல்லாம் கிளியரா? இப்போ இதுவா எப்படி கெஸ் பண்ணணும், எப்படி பாடமாக்கணும்? இப்போ இதுல வந்து யாராவது ஒருத்தர் பாடமாக்கல, இதை வந்து அந்த நிச்சி ஜித்ஸு இந்த ஜித்ஸு பாடமாக்க தேவையில்லை. நான் இந்த இது சுற்றி சொல்றேன். நான் நிச்சி ஜித்ஸு ஹி பி கா அப்படின்னு சொல்லி வேகமா சொல்லி பார்த்தா தான் இந்த கெஸ் பண்ணிடும். சரியா? சார் இது இது ஜிப்ட்னு வந்துக்கிறது வந்து நார்மலா மீனிங் வந்து அந்த உண்மைக்கும் அப்படி ரியலி அப்படின்னு வருதா இல்லாட்டி எங்க நாளுக்கு வந்து இல்ல இப்ப நீங்க தந்திர ஜிட்ஸு தேவையெல்லாம் பார்க்க தேவையில்லன்னு சொன்ன அதோட மீனிங் அதுக்கும் இதுக்கும் வந்து எங்களுக்கு புறவு வந்து நாள் தான் அர்த்தம் வரும். ஜிட்ஸுக்கும் நாள் தான். சரி, அப்ப நீங்க கேட்கறதுக்காக வேண்டி சொல்றேன் வந்து அந்த யொக்கு ஜிட்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் சொல்லணும் யொக்கு ஜிட்ஸ்ன்னு சொல்லி கேட்ட மாதிரி ஞாபகம் சரியா? யொக்கு ஜிட்ஸ் வந்து கூடுதலா பாவிக்கிற சொல். நீங்க யொக்கு ஜிட்ஸ் கூட பாவிக்கிற சொல். ஜிட்ஸு வந்து இந்த N5க்கு வாரது. ஜிட்ஸு யொக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கொஞ்சம் இதாகி வாரது. யொக்கு ஜிட்ஸ்ன்னு சொல்றது வந்து அடுத்த நாள் நெக்ஸ்ட் டேன்னு சொல்லி சொல்றதுக்கு வாரது. நீங்க உதாரணம் கேட்கறதுக்கு. ஆனா வந்து உங்களுக்கு தேவைப்படாது இது. விளைஞ்சா யொக்கு ஜிட்ஸ்ன்னு சொல்றது. இப்ப இது இல்லாம நிறைய இதுகள் வாரது ஈக்கி. இப்போ உதாரணத்துக்கு அந்த ஜிட்ஸை வச்சு வாருது. ஆனா வந்து உங்களுக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு N5 தானே மட்டி தீக்கிறவங்களுக்கு விளைஞ்சா இவ்வளவு வந்து N5க்கு தந்திக்கிறதுனால வந்து அதுக்கு மேல வந்து உங்களுக்கு தரமாட்டாங்க. ஓகே சார். விளைஞ்சா அப்ப உங்களுக்கு வந்து கேட்கற வந்து ஹி பி கா நிச்சி. அப்ப நீங்க வந்து யோசிக்கலாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன வரைவிலத்துக்கு ஏற்ற மாதிரி இதுல வந்து ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி வாசிப்பை கூட்டிட்டே போகலாம். விளைஞ்சு நான் சொல்றது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல ஒரு கஞ்சி ஒன்று வந்து நீங்க இதுல படிக்கிறது தான் கஞ்சி. இப்படி ஒரு கஞ்சி ஒன்று ஈகி. சரியா? உதாரணத்துக்கு நான் யோசிக்க சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இதை வந்து வாசிக்க வந்து செய்யன்னு சொல்லி வாசிப்போம். சரியா? அதே நேரம் வந்து ஷோன்னு சொல்லி வாசிப்போம். இப்ப அதே நேரம் வந்து உமாரேருன்னு சொல்லி வாசிப்போம். நான் உங்களுக்கு தெரிஞ்ச இதுக்கு சொல்றேன் பாருங்க. அந்த உமாரேருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உமாரே மாஸ்டா அர்த்தம் வந்து அந்த இது வந்து என்னத்த பூசணம் பிடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூசணம் சரியா? பூசணத்துக்கு என்ன சொல்ற ராகேஷ்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். பூசணத்துக்கு சொல்லுவோம் ஹபின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லைங்களா? அப்ப அது வந்து பூசணம் பிடிக்கிறன்னு சொல்றதுக்கு வந்து ஹயர்ன்னு சொல்லுவோம். சரியா? ஹயருன்ற மாதிரி சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் வந்து இதுல எல்லாம் வந்து அந்த இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு தான் வருது. இதுக்கு இது இல்லாம இது இல்லாம எக்கச்சக்கமான ரீடிங் லீக். அப்ப ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும் அது கூட்டிட்டு போகும். நீங்க வந்து நான் பச்சை தந்தீரனே மெயினா வந்து நான் பச்சை காட்டுறது வந்து உங்களுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுற விஷயம். இதை நீங்க பாத்துட்டீங்கன்னா சரி. சரியா? ஓகே. அப்ப உங்களுக்கு ஹபின்னு சொல்லி கபி ஓகே சாரி கபியா இந்த பூசணத்துக்கு சொல்லுவோம் வந்து மோல்டு. சரியா? கபின்னு சொல்லுவாங்க. கபிகா ஹயருன்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள். சரி, பூசணம் அந்த இதாகிறதுக்கு
உங்களுக்கு அதெல்லாம் இப்போக்கு தேவையில்லை. நான் அந்த உதாரணத்துக்கு சொன்னேன் விளைஞ்சா. உதாரணத்துக்கு வந்து அந்த இது வந்து எப்படி மாறி மாறி வாரன்னு சொல்றதுக்காக வேண்டி சொன்னேன். விளைஞ்சா சொல்றது சரியா? இது வந்து 7, 8, 9 இது வரும். அப்போ நான் N5க்கு வார மாதிரி தான் தாரேன். போக போக வந்து என்ன செய்வீங்க, N4க்கு நீங்கள் போக்கிட்டா கொஞ்சம் இன்னும் கூட்டுவீங்க. அப்புறம் N3 போக்கிட்டு இன்னும் கூட்டுவீங்க. N2க்கு கூட்டுவீங்க. அப்போ N1 போக்கிட்ட இதுக்கு இன்னும் என்ன செய்வீங்க, இதுக்கு இன்னும் கூட்டி கூட்டியே போவீங்க. அப்போ எல்லாமே நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு புதுசாக வந்து பார்க்குற ஒருத்தருக்கு வந்து ஒன்றே தான் ஈக்கும். விளைஞ்சா சொல்றது இது ஒன்றே தான். இது காப்பி பண்ணி அவருக்கு போட்டாலும் விலையும் கொள்ளையலாம். விளைஞ்ச உங்களுக்கு என்னது, அப்போ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படி அதை அணுகணும், எப்படி அதை இது பண்ணணும், எப்படி அதை சால்வ் பண்ணணுன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா. இப்போ இது இந்த இந்த இது காரணத்தால தான் வந்து எனக்கு உண்மைக்குமே இந்த ஜப்பான் மொழியில நான் முந்திலிருந்து செல்வேன். நான் நல்ல ஒரு விருப்பம் வந்து இந்த கஞ்சி பகுதி வந்து நல்ல விருப்பம். படிச்சு கொடுக்கிட்டே வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறைகளை வச்சு நான் ட்ரை பண்ற வந்து என்ன செய்யணும் வந்து அது லேசா ஆளுக்கு எடுக்கன்றதுனால இப்போ நிறைய பேர் வந்து அதை கஷ்டப்படுத்தி மாணவர்களை அணுக வைக்கிறதுனால அது கஷ்டமா விளங்குது. அதனால வந்து உண்மைக்குமே இதை இந்த மாதிரி பாருங்க. இதுல சிக்கல்கள் வந்துச்சுன்னு சொன்னா ஏன் உதாரணத்துக்கு லொஜிக்கா வந்து ஒரு மனசுல வரும், ஏன் அப்படி வருது, ஏன் இப்படி வருது அப்படின்னு சாரி அப்படி வார வந்து விஷயங்கள் வந்துச்சுன்னு சொன்னா வந்து கட்டாயம் வந்து என்கிட்ட கேளுங்க. நான் வந்து அதுக்குரிய விளக்கத்தை நான் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்வேன். சரிதானே? இப்ப நீங்க வந்து விளங்காம சும்மா அப்படி போக தேவையில்ல. வந்து இப்ப அந்த விஷயத்தை விளங்கிட்டு போனீங்கன்னா சரி. இப்ப இதுல எல்லாம் கிளியரா இப்போ ஏற்கனவே வந்து இந்த 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 கஞ்சி சொல்றது, அடுத்த வந்து இந்த இந்த ரீடிங் அடுத்த வந்து பொருள், இது கெஸ் பண்ற விஷயங்கள் எல்லாம் கிளியரா எல்லாம் சொல்லுங்க வந்து. ஓ சார் கிளியர். சரி, அப்ப இந்த பெட்டனுக்கு தான் நான் 80 வந்து கிட்டத்தட்ட படிப்பேன். சரியா? இப்போ உங்களுக்கு ஆரம்பத்துல வந்து இன்றைக்கு ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு மாஷாலாண்டு நல்லா எல்லாமே ஆன்சர் பண்ணீங்க. ஜீமா சரி, ஷாக்கிர் மற்ற எல்லாம் வந்து எல்லாம் சரியா சொன்னீங்க. அப்ப இதுல வந்து உண்மைக்குமே இதுக்கு போக 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 வந்து உங்களுக்கு நல்லா பிடிப்பட்டுட்டு நீங்க வந்து என்ன செய்வீங்க, நான் வந்து சொல்லவே மாட்டேன். பொதுவாக வந்து நான் நடத்தின கிளாஸ்ல வந்து நான் சொல்றேன்ல, அவங்கள இதான் செல்ல வைப்பேன், இப்படியான சரி செல்ல வைப்பேன். என்ன சொன்னா வந்து அதுல தான் அது இந்த சரியான ஒரு இதொண்டிக்கு சத்தனே. அப்ப இப்ப இந்த இதுக்கு புறவு வந்து கடைசியா நான் சொன்ன மாதிரி நான் எழுதி காட்டுவேன். எழுத்தை வந்து எழுதி காட்டுவேன். அப்ப நான் இப்பயும் என்ன செய்ய போறேன், எழுத்து எழுதி காட்ட போறேன். எழுதி காட்டின பிறகு அதை 2, 3 தடவை எழுதுங்க. சரிதானே? அந்த அந்த தோற்றம் நான் சேர்க்கிறேன். சூரியன் சிலைக்கிற ஒரு தோற்றம் இருக்கு. அந்த கடிதம் சிலைக்கிட்ட அதுக்கு ஒரு தோற்றம் உண்டு. அந்த தோற்றம் அந்த இதை வந்து மனசுல இதை வைக்கிறதுக்காக வேண்டி அப்ப எங்களுக்கு அதுக்கு புறம் வந்து என்ன செய்ய அடுத்தடுத்த எழுத்துக்களுக்கு போகலாம். இன்றைக்கு வந்து நாங்கள் இதோட இது பண்ணிக்கொள்ளுவோம். வார வகுப்புகளில் வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து நாங்கள் இது புறம் வந்து கஞ்சி படிப்போம். சரிஞ்சா? விளையாட்டி ஒரு வகுப்புல படிச்சு அடுத்த வகுப்புல மற்ற இதுகள் அப்படின்னு செய்யலாம். சரிதானே? அப்ப நான் வந்து இப்ப என்ன செய்வோம் வந்து எப்படி எழுதுறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்படி அந்த நான் சொன்ன அந்த கோடுகளை போட்டு நாங்கள் வந்து இதை எழுதுவோம்னு சொல்லி எந்த ஓர்டர்ல எழுதுறேன்னு சொல்லி பார்ப்போம். சரி, இப்போ இதை எப்படி எழுதுவோம்னு சொன்னா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இப்படி நேர்கோடை போடுவீங்க. சரியா? மேலே இருந்து இப்படி கீழே 1வது கோடு. சரியா? அதான் வந்து இப்படி நீங்க போடுவீங்க. சரியா? வந்து இப்படி 2வது கோடும், அதுக்கப்புறம் வந்து இப்படி 3வது கோடும், அடுத்த வந்து இதுல 4வது கோடு. சரி, இதுல வந்து சிலாக்கள் கேட்கலாம் வந்து சார் வந்து இதுல இந்த கோடுகளை வந்து யாது வைக்கணுமா, இதுல 4 கோடு வருது, இதுல 6 கோடு வருது, இந்த 19 அப்படியே வந்து யாகம் வைக்கிறதோ இது அப்படி செய்ய தேவையில்லை. நீங்க வந்து அதை எழுதுகிட்டத்தான் பார்க்கணும் எந்த ஓர்டர்ல போகுது. அந்த ஓர்டர்ல போறத வச்சு நீங்க 2, 3 தடவை எழுதி 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 இப்ப நீங்க வந்து கூட எழுத பார்க்கணும். 10 தடவை 15 இதெல்லாம் அவ்வளவு நேரம் போகாது. அப்ப எழுதி அப்படி மனசுல நின்றுடும். சரியா? அப்ப அந்த இந்த இந்த ஸ்ட்ரோக் கோடுகள் வந்து இல்லாட்டி அந்த கோடுகள் வந்து எந்த வரிசையில வரணும்னு சொல்றது வந்து மனசுல பதிஞ்சிடும். அத மனசுல பதிஞ்சதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. விளையாச்சா? இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். சரி, காலாகாலமாக இப்படித்தான் அந்த எழுதி வார முறை. அப்ப இதை வந்து நீங்க ஏதாவது ஒரு வகையில நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுறுத்தல்கள் வந்து முன்னுக்கு பின்னுக்கு ஆகிட்டு அவங்களுக்கு சிக்கலாகலாம். அதனால வந்து என்ன செய்யுங்க, கட்டாயம் வந்து இப்படி கொஞ்சம் கூடுதல் எழுதி பாருங்க. நீங்க ஹிரகனா எழுதினதை விட கத்தக்கனா எழுதினதை விட இந்த கஞ்சி பாதியை வந்து கூடுதலாக வந்து என்ன செய்யுங்க, எழுத பார்ப்போம் நீங்க. அப்ப விளங்கிதான். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இப்படி கோடை போடுவோம். அதே போல என்ன செய்வோம் வந்து இப்படி கோடை போட்டு அப்புறம் இப்படி போட்டு அப்புறம் என்ன செய்வோம், இப்படி எழுதுவோம். சரி, இதை எழுதுங்க இதை.
எழுதிட்டீங்கன்னு சொன்னா சொன்னீங்கன்னா சரி, எழுதிட்டேன்னு சொல்லி அது ஒரு அடுத்த இது போகலாம். ஓகே. சரி, இப்ப இதுல என்ன செய்வோம்? இன்றைக்கு வந்து இத முடிச்சு கொள்வோமா? முடிச்சுக்கொள்வோம் சார். சரி சரி, ஓகே. அப்ப கட்டாயம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா வந்து நான் சொன்ன மாதிரி அதை பார்க்க பாருங்க. அடுத்த வந்து கேள்விகள் யாருக்கான மீன்ஸ்ன்னு சொன்னா வந்து கட்டாயம் போட்டுக்குவோம். இப்போ ஆரம்பத்துல வந்து கிளியர் பண்ணிப்போம். இதை தொடர்பா இந்த உண்ணியாமின்னு சொல்றது, புண்ணியாமின்னு சொல்றது, சரியா? இந்த 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 ப்ரொசஸ்ல எந்த ஓர்டர்ல நாங்க வந்து படிப்போம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள். அடுத்து வந்து கஞ்சிக்குரிய அந்த விளக்கம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வாசிச்சு பாருங்க. இப்போ நான் வந்து இதுக்குரிய அந்த இதை வந்து நான் உடனே போட்டுருவேன். இப்போ வாட்ஸ்அப் உடனே இன்ஷா அல்லாஹ் நான் போட்டுருவேன். இப்போ மகரிப் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு போட்டுருவேன். அப்போ எங்களுக்கு என்ன செய்யலாம்? இன்ஷா அல்லாஹ் அதை பகுதியை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு போயிடும். அப்போ சந்தேகம் இந்த கேளுங்களேன் சுத்தனே. இப்போ சேர் வந்து அப்டேட் பண்ணுவார், இது சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணுவார். நான் இன்றைக்கி உங்களுக்கு அந்த சேர் இல்லாததுக்கு நான் போட்டு விட்டுறேன். நீங்கள் வந்து அப்போ நல்லா கொஞ்சம் பார்க்க பாருங்க. கேள்விகள் இருந்துச்சுன்னா போடுவேன். சரி, அப்போ இதோட நிறைவு சார் செஞ்சு அந்த இலக்கேட்டல் அந்த லாஸ்டா மிஸ் ஆயினது வந்து வீக் 8 செஷன் 3ல பார்ட் 1. ஓகே. அது கொஞ்சம் அந்த மெசேஜ் வந்து போட்டு வீக் 8 கொஞ்சம் பாருங்க. வீக் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டும் அனுப்பிக்கிறேன். அதுல இருக்குது சார். அது சொன்னது வீக் 8 பார்ட் 1 வீக் 8 பார்ட் செஷன் இதுல வீக் 9 செஷன் 10. வீக் 9 செஷன் 10 வராதே. அது அப்படித்தான் அந்த வீடியோல வருது, அப்படித்தான் சார் வருது ப்ளே பண்ண போல. வீக் 9 சார் வந்து கடைசியா போட்டது தான் வீக் 9 நான் தந்தியது. இன்னைக்கு தான் வீக் 9 நடக்கிறேன் நான். இதுல கொஞ்சம் சிக்கலாகுது. இந்த வீக் அதுக்கு முன்னுக்குள்ள வீடியோ பாத்தீங்கன்னா சார் ஏபி போட்டிக்கு. அது பார்ப்படல. சரி, ஓகே. நான் இப்படி செய்யறேன். அந்த நான் சொன்ன அந்த நோட்ஸுக்கு தானே ஃபுல் நோட்ஸையும் வந்து மிஸ் ஆகின அந்த நோட்ஸ் ஃபுல்லா சரிதானே. நாளைக்கு வந்து மிஸ் ஆகின வந்து நீங்க சொன்னது மாதிரி இதுலயும் தானே மிஸ் ஆகிச்சேன்னு சொன்ன வந்து இந்த கொசைன் அதுல இருந்து தானே கொசைன் அந்த உதாரணத்துக்கு கஷ்கோமரி மஸ்டா அப்படி சொன்னது, உரையாடல் வந்தது, அந்த தடவைகள் வந்தது, அதானே இக்காய் நிக்காய் சங்காய். ஆனா சார் இப்ப உங்களுக்கு அதுல வந்து சார் அதுல அந்த பிடிஎஃப் ஃபைல் போட்டிக்கு வந்து ஜேஎல் போட்டி 4 அந்த வீக் 8 செஷன் 3 பார்ட் போட்டிக்குது கீழே. அந்த அதே இதுல அந்த வீடியோல கீழே போட்டிக்கிறது வந்து ஜேஎல்பிடி 440 போட்டு வீக் 8 செஷன் 3 பார்ட் 1 போட்டிக்குது. அது நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு அனுப்பிக்கிறேன். அந்த வீடியோ அது வந்து தந்து இல்லையா உங்களுக்கு நீங்க சொல்றீங்க? அதுல நியாயமான இது வந்து மிஸ் ஆகிக்குது சார். அதுல எங்களுக்கு ஒரு ஃபைல் அதுல வந்து நீங்க ஃபுல்லா தந்தல் வந்து 8 பேஜ் வந்து ஒரு அந்த ரீடிங் இது ஒன்று தந்தல், அது மட்டும் தான் எங்களுக்கு அனுப்பிக்கிறேன். அந்த ரீடிங் பிராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு தந்தது. மத்த அந்த தஷ்கோமரி மஸ்தா அது ஒன்றும் அதைத்தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு அனுப்பிவிட்டேன். சரி, நான் வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்பிவிட்டேன். அதையும் அடுத்த வந்து கஷ்கோமரி மஸ்தா அடுத்த அந்த உரையாடல் உண்டு. அது பொறுத்து அந்த பொருட்கள் வருது அப்படித்தானே. பொருட்கள், ஆட்கள், அந்த ஓர்டர் அது வருது அப்படித்தானே. ஆட்கள் ஓர்டர் அதெல்லாம் தந்திக்கிறேன். இல்ல, நான் அதோட சேர்த்தே தந்துட்டுறேன். அப்போ ஒரு ஐடியா அப்போ உங்களுக்கு ஒரு பார்வையில பார்க்கல. அதுவும் அந்த அடுத்த கடைசியா வந்து அந்த என் கரா என்பதை வர காட்டி நான் அதை தாரேன். இன்றைக்குள்ள நோட்ஸை வந்து நான் போட்டுவிட்டேன். சரிதானே. அடுத்த வந்து அந்த கஞ்சி அந்த இதுக்கு வந்துச்சு அந்த எல்பபெட்டுக்கு வந்த அந்த நோட்ஸ் அதையும் போட்டுவிட்டேன். சரிதானே. இன்ஷா அல்லாஹ் அதை பாருங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா வாட்ஸ்அப் போட்டீங்கன்னா சரி. ஓகே சரி. இப்ப இன்னைக்கு தந்ததை எழுதி உங்களுக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப்ல. இல்ல அது வந்து நீங்க அந்த வளமையான ஹிரகன கத்தகன எழுதினோமே அப்படி எழுதி நீங்க வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா சரி, நான் திருத்துவேன். வளமையா அது சிஸ்டம் படி செய்வேன். வகுப்புல வந்து அந்த எழுத டைம் தருவேன். அது மாதிரி அந்த ஹிரகன எழுதின மாதிரி எழுதினீங்கன்னா சரி. ஹிரகன அந்த 3 தடவை இல்ல 4 தடவை எழுதினீங்கன்னா சரி. வெளியில வந்து நீங்க எத்தனை தடவை எழுதி அனுப்பினீங்கன்னா திருத்தி அனுப்புவீங்க. அது எத்தனை தடவை அனுப்பினாலும் பரவாயில்ல. ரைட்டா? சரி, ஓகே. இதோட வந்து நான் முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.